திருச்சிற்றம்பலம். அரிச்சீராப்பகல் ஐவராலாட்டுண்டு துரிச்சீராது நெஞ்சே ஒன்று சொல்லு திருச்சீராப்பள்ளி என்றலும் தீவினை நரிச்சீராது நடக்கும் நடக்குமே. திருச்சிற்றம்பலம். நெஞ்சில் குடியிருக்கும் தில்லைக்கூட்டில் திருவுரை இருக்கின்றேன். இந்த ஞான மன்றத்தினை கண்ணெண்ண புறந்து கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய நாயகர் 27வது துர்காக மேலாளர்கள் எழுதக்கூடிய திக்குணர்களை புகழ்கிறேன். இந்த மன்றத்தினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டு தற்பொழுது இங்கு உரையாற்றி செஞ்சிருக்கக்கூடிய மௌனமடத்துறை கட்டளை சுவாமிகளுடைய திருவடியை எழுச்சி மகிழ்கின்றேன். பன்னொன்றை இசைபாடும் அடியார்கள் என்று குறித்த வகையிலே மிக அற்புதமான தேவார ஒரு சொற்பொழிவு போல இசையரங்கமாகவே நடத்திக் கொள்கிறார்கள். உதவமூர்த்தியின் திருவடி வணங்கி இந்த ஞான வேள்வியிலே பங்கேற்பதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய திருநீற்று சார்புடைய அடியார்கள் மக்கள் அனைவரும் திருவடியும் வணங்கி கொள்கின்றேன். அடியனுக்கு பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்லுவார்கள். அதில் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்பர் சுவாமியுடைய புராணத்திலும் வரும். ஏன்னா இருவருமே சமகாலத்தில் சந்தித்து கொண்டு வாழ்ந்தவர்கள். அதனால் இரண்டு நிகழ்ச்சியும் இரண்டு புராணத்திலுமே ஒரே நிகழ்ச்சி வெவ்வேறு வகையிலே வேண்டுமிடத்தில் விரித்தும் வேண்டுமிடத்தில் சுருக்கியும் சேக்கரார் சுவாமிகள் காட்டியிருப்பதை பார்க்க முடியும். அவ்வகையிலே நம்முடைய பொருட்சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 என்று போற்றுகிறார்கள் சேக்கரார் சுவாமிகள். நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர்கள், நம்முடைய சமயத்தை ஸ்தாபித்து கொடுத்தவர்கள் அவர்கள்தான். சிவ வழிபாட்டை நமக்கு ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும். இந்த பரமாச்சாரத்துக்கு பிறகு சிவ வழிபாடு என்பது அடியார் வழிபாட்டிலே தான் நிறைவடைகிறது என்பதை காட்டுவதற்காக திருத்தொண்ட தொகை அருளி செய்வதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம் நிகழ்கிறது. அதனைத் தொடர்ந்து சிவ வழிபாடும் அடியார் வழிபாடும் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று சொல்லும்படியாக ஞான வழியிலே இறைவனுடைய திருவடியை அடைவதே குறிக்கோள் என்பதை காட்டுவதற்கு வடிவாக பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. அப்படியாக சரியை கிரிய யோகம் ஞானம் என்கின்ற 4 படிநிலையினுடைய ஆச்சாரிய மூர்த்திகளாக இருக்கக்கூடியவர்களிலே முதல் இருவர் இங்கு பேசுபொருளாக அமைந்திருக்கிறார்கள். இந்த இருவரை பற்றியுமே தனித்தனியாக பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஏன்னா அருட்பெருகு தனிக்கடல் அப்படின்னு 2 பேருமே கடல் என்றே வர்ணித்திருக்கிறார். கடலுக்கு கரை இல்லை. அவ்வகையிலே இவர்களுடைய பெருமைக்கும் கரையே கிடையாது. ஆனாலும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பெருமக்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை நாம் அனுபவிப்பதற்கு அவர்களுடைய சந்திப்பு என்பதாக இங்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முக்கியமாக 3 இடங்களிலே ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். சீர்காழியிலே ஒரு முறை சந்தித்துக் கொள்கிறார்கள். திருப்புகலூரிலே 2 முறை சந்தித்துக் கொள்கிறார்கள். அதை ஒரு முறை என்று வைத்துக் கொள்வோம். மீண்டும் திருப்பூந்துருத்தியிலே சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்த திருப்பூந்துருத்திலே சந்தித்ததற்கு பிறகு இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை. இதிலே அடியனுக்கு சீர்காழி முதல் திருமறைக்காடு வரைத்து இருக்கக்கூடிய பகுதிகளை பேசுவது பெரிய கடல். இது 1 மணி நேரம்லாம் பத்தாது. அவ்வளவு விஷயங்கள் ஒரு பாடல் இதில் ஏதாவது ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு பேசினாலும் கூட நமக்கு 1 மணி நேரம் போதாது. என்றாலும் கூட இந்த சந்திப்பில் 3 முறை சந்திப்பு என்று சொன்ன இந்த 3 முறையில் ஒரு சிறப்பு என்னன்னா, பொதுவாக அப்பர் சுவாமிகள் வயதிலே மிக மூத்தவர்கள், 80 வயது அவர்களுக்கு. ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் சந்தித்துக் கொண்ட பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு 4 வயது 5 வயது இருக்கலாம் என்று தோராயமாக மதிப்பிட முடியும். ஞானசம்பந்த பெருமான் 16 ஆண்டுகளிலே
முத்தி நோக்கி செல்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் 80 வயதிற்கு மேல். இதுதான் அவருடைய காலகட்டம். இதில் நாம் ஞானசம்பந்த பெருமானாரை முதலாச்சாரியன் என்று வழங்குகிறோம். ஏன்னா அப்பர் சுவாமிகள் மூத்தவராக இருந்தாலும் கூட நம்ம ஞானசம்பந்த பெருமானை தான் முதலாச்சாரியராக வைத்திருக்கிறோம். அதற்கு சில பல காரணங்கள் இருக்குது. அதை நாம் இன்றைக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தர் முதலாச்சாரியர் சொல்லப்பட்டாலும் ஞானசம்பந்தர் என்ன சொல்லுகிறார்? அப்பர் சுவாமி தான் முதலாச்சாரியர் என்று அங்கீகாரம் சொல்கிறார். அது அவருடைய பெருமை. அதற்கு சான்றாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில 3 இடங்களிலே அப்பர் சுவாமிகளை பதிகம் பாடும்படியாக ஞானசம்பந்த பெருமான் கேட்டுக்கொள்கிறார். ஆச்சரியமான பகுதி. 3 இடத்துல அப்பர் சுவாமியை பதிகம் பாடும்படி ஞானசம்பந்த பெருமான் கேட்டுக்கிறார். அதுக்கு பிறகு அப்பர் சுவாமி பாடுவதை நாம் பார்க்கிறோம். அதை நமக்கு சேக்கடார் சுவாமி அதில் விரிவாக காட்டுகிறார்கள். அதில் ஞானசம்பந்த பெருமான் தில்லையில் இருக்கும் பொழுது அப்பர் சுவாமிகள் நடராஜாவை தரிசனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமானை பற்றி கேள்விப்படுகிறார்கள். அது ஆச்சரியமான பாடலில் சேக்கடார் சுவாமிகள் காட்டுகிறார்கள். இருவருமே மூவருமே தில்லை தரிசித்த விஷயமே ரொம்ப சிறப்பாக பெரிய புராணத்தில் பேசப்படும். அதில் அப்பர் சுவாமி தில்லைக்கு வருகின்ற காட்சியே ரொம்ப விரிவாக பேசுவார். அறிவில் பெரியவர் அணைகின்றார், பிறவி பகைநறி விடுவீர். யாருக்காவது பிறவி வேணாம்னு நினைக்கிறீங்களா? இதோ அப்பர் சுவாமிகள் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பதாக காட்சி. அங்கு யாரும் மனிதர்களே இல்லை. அங்கு கிளைகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாகனவாய் புட்கள் மைனாலாம் காதலை வாங்கிட்டு வந்து அவருடைய திருவடிக்கு கீழே இருந்து அரகர 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 என்று ஒளி எழுப்பி வழிபாடு செய்வதை சேக்கடார் சுவாமிகள் காட்டுகிறார்கள். அவர்களுக்கும் கூட அப்பர் சுவாமி எதிர்மொழி செய்வதையும் பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. அவை பிற்பட அணைகின்றார். அது நெல் வயல் இருக்கு, மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது, குயில்கள் பாடிக்கொண்டிருக்கிறது. அங்கு நெல் வயலிலே களையாக தாமரை பூக்கள் பூத்திருக்கிறது, அதனை எருமைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சரியமான வளமான காட்சி! இதையெல்லாம் அப்பர் சுவாமி பார்க்கவே இல்லை. நம்ம பேருந்தில் செல்லுகின்றோமானால் பின்பக்கத்தில் எல்லாம் போய் கொண்டிருக்கோம். பகுதியில் தெரியக்கூடிய மரங்கள், செடிகள், வீடு, வாசல்லாம் பின்பக்கமாக போகும். நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது இந்த காட்சியை அப்படியே வைக்கிறார் சேக்கரார் சுவாமி. அவை பிற்படும் வகை அணைகின்றார். இந்த காட்சிகள்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கு, அப்பர் சுவாமி முன்னாடி போயிட்டு இருக்காரு. எதற்கு? தில்லையில் நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேகம் அவருக்கு. அதனால இந்த அழகிய காட்சிகள்லாம் அவருக்கு ஈடுபாடு இல்லை. ஒன்று மட்டும் அவருடைய பயணத்தை தடைப்படுத்துகிறது. அது என்னன்னா, திரு நந்தனவனம் எதிர்கண்டார். அங்கே நந்தவனம் இருக்கு, நடராஜாவுக்கு பூசைக்குரிய பூக்களை வழங்கக்கூடிய அந்த உடனே அதை வீழ்ந்து வணங்குகின்றார் என்பதை காட்டுகிறார். அந்த அளவுக்கு சரி தொண்டர்களுடைய தலைவராக அப்பர் சுவாமிகள் இருக்கிறார்கள். இந்த அப்பர் பெருமான் மஞ்சிற்பொலி நெடுமதில் சூழ் குடதிசை மணிவாயிற்புறம் வந்துற்று என்று சொல்கிறார். அப்படி மேற்கு திருவாயில் வழியாக கோயிலுக்குள்ள பிரவேசம் செய்து மாளிகை வளம் செய்து கடக பொது எதிர் கண்ணுற்றார் என்பது தரிசனத்தை காட்டக்கூடிய பகுதி. அங்கு பெருமானார் நடராஜாவை தரிசனம் பண்ணுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பகுதி. புராணம் பதிகம் பாளையவளை கமுகோங்கி என்கின்ற பதிகத்தில் பெருமானை திருவடி தொட்டு திருமுடி வரை சென்று திரும்பி திருவடி வரைக்கும் தரிசித்து காட்டக்கூடிய அழகை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பச்ச பொருள் நமக்கு ஆகுமென்று எண்ணி நமச்சிவாய் மச்சம் ஒழிந்தேன் என்று சொல்லுகிறார். அங்கு பதிகங்களை எல்லாம் பாடுகிறார். அன்னம்பாளிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள் பாடி திரு உழவாரம் செய்து திரு உழவாரம் ஒன்றில் செய்யும். நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனோம்னா நேரடியாக கோயிலை வளம் வந்து சுவாமி தரிசனத்துக்கு போயிடுவோம். நான் அப்பர் சுவாமிகள் அவர் செய்யக்கூடிய வழிபாடு என்பது உழவாரம் தான். சுவாமி தரிசனம் என்பது அவரிடத்து உழவாரத்தில் தான் இருக்குது. அங்கு பணி செய்கின்றார். ஏன்னா துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே என்று நிறைவில் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை தொண்டு என்பது தான். அதனால தான் தாழ்வனம் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது என்று சித்தியார் பேசுகிறது. திருநீர் பூசிக்கொள்வதோ உத்திராட்சம் தரித்துக் கொள்வதோ அதெல்லாம் புற அடையாளம். ஆனால் நாம் சைவ சமயத்தில் இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? பணிவு என்று சொல்கிறார். யாருக்கும் முன்பாக நான் ஒரு பொருள் இல்லை என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் அது சைவ சமயத்தில் இருப்பது என்று சித்தியார் சொல்லுகிறது. தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பரல் அரிதுனார். எதனோட? தாழ்வு தன்மையோடு.
அதனாலதான் யாவர்க்கும் கீழாம் அடியேன் என்று மணிவாசவர்மான் தன்னை காட்டிக் கொள்கிறார். நமக்கு முன்னாடி ஒரு ஆள், நம்ம எல்லாருக்கும் மேல நாம என்பது அறிவுடைமை ஆகாது. அதனாலதான் பணியமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியமாம் தண்ணீர் என்று சொல்கிறார் வள்ளுவர். சரி, அப்படி அப்பர் சாமிகள் அங்கு உழவாரம் செய்ய அந்த பாட்டை சொல்கிறார் சேக்கரார் சாமி. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் எனும் சிறந்த வாய்மை அஞ்சொல் வளத்தமிழ் மாலை அதிசயமாம் பாடி அன்பு சூழ்ந்த நெஞ்சுருக பொழில் புனல்வார் கண்ணினையும் பரவிய சொல் நிறைந்த வாயும் தஞ்செயலின் ஒழியா திருப்பணியும் மாறாது. அதாவது நம்ம எல்லாம் ஒரு வழிபாட்டை விரதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன? தினைக்கு ஒரு பதியம் பாடுறது அப்படி இல்லையா? யாரோ ஒரு திருநீர்த்து சார்புடைய அடியாரை பார்த்து வணங்கி விட்டு தான் இன்னைக்கு சாப்பிடுவது, அல்லது திருக்கோயிலில் இருக்கக்கூடிய குப்பையை எடுத்து போட்டுட்டு தான் நம்ம போய் சாப்பிடுறது, இப்படியாவது விரதம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரவருக்கு ஒரு கொள்கை. அத எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாம் கைவிடக்கூடாது. அது சொல்லுகிறார், தம் செயலின் ஒழியாத திருப்பணி. நாம் கொண்டிருக்கக்கூடிய திருப்பணி என்னவோ அதை ஒரு காலத்தில் மாற்றக்கூடாது. அப்படி இல்லைன்னா விரதம் கட்டு போனோம், சாமி பிடிக்காது. நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை எந்த காரணத்துக்காகவும் மாற்றாமல் இடையராது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில நேரத்தில் அங்கீகாரம் இருக்கும், சில நேரத்தில் அங்கீகாரம் இருக்காது, சில நேரத்தில் திட்டுவாங்க, சில நேரத்தில் அவமானப்படுத்துவாங்க. ஆனால் எது நடந்தாலும் என்னுடைய பணி என்னவோ அதை நான் விடமாட்டேன் சுவாமிக்காக என்கின்ற உறுதி அப்பரவர்மான்ட்ட காட்டுக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. இப்படியாக செஞ்சடை கற்றை முற்றம் என்கின்ற அந்த பதிகத்தை பாடிக்கொண்டு, அந்த பதிகத்தில் என்ன ஒரு சிறப்புனா அது விருத்தம் தான் திருநேரி செய்யுது. அதில் எல்லா பாடல்கள்லையுமே பெருமானுடைய இந்த நிலாவை பற்றின சிறப்பு இருக்கும். அந்த பதிகம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தான் அப்பர் சுவாமிகளிடத்து சீர்காழியில ஞானசம்பந்த பெருமானார் என்று ஒரு பெருமகனார் அவதரித்திருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அதை கேள்விப்படுகிறார்கள். கடயுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திருக்கழுமலத்தின் இருந்த செங்கன் விடையுகைத்தார் திரு அருளால் வெப்பரையன் பாவை திருமுலைப்பாலோடும் அடைய நிறை சிவம் பெருக வளர் ஞானம் குழைத்து ஊட்ட அமுது செய்த உடைய மறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார். இப்படியாக அப்பர் சாமிகள் உழவாரம் செய்து கொண்டிருக்கும் போது தான் ஞானசம்பந்த பெருமான் என்ற ஒரு பெருமகனார் சீர்காழியிலே அம்மையினுடைய பாலை அருந்தி ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் எல்லாம் பெற்றுக்கொண்டு இப்படி ஆச்சரியமாக எழுந்திருக்கிறார் என்பதை கேள்விப்படுகிறார். அதான் கேள்விப்படுறார். அதை உடைய மறைப்பிள்ளையார் என்று சேக்கரார் தமிழ் கருதுகிறார். ஏன்னா வேதம் முதல் பிரமாணம். ஞானசம்பந்த பெருமான் இல்லை என்றால் இன்றைக்கு நாம் எல்லாம் திருநீர் பூசியிருக்க முடியாது, சைவர்கள் என்று இருமாப்போடு இருக்க முடியாது, திராட்சம் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தான் சமண சமயத்தினுடைய தாக்கத்தை குறைத்திருக்கிறார். வேத வழக்கம் வேதம் எனும் பாதவம் என்று சொல்கிறார்கள். வேதம் தான் முதல், அதில் சொல்லப்படுகிறவர் தான் சிவபெருமான். அவரை நாம் ஆகமத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம், இவர் தான் கடவுள் என்று. அப்போ வேதம் நமக்கு முதல். அதனால்தான் வேத நெறி தழைத்து ஓங்க. ஞானசம்பந்தருடைய அவதால் 3 காரணம் காட்டப்படுகிறது. வேத நெறி தழைத்து ஓங்கவும், அதற்குள்ளே வேதத்தில் சொல்லப்பட்ட எண்ணற்ற நெறிகளிலே, அதாவது ஒரே நெறி தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரே கருத்து ஒரு ஆசிரியர் பாடல் இருக்கிறார், கேட்குறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஒரு யானை வருது, 5 குருடன் இருந்தான். ஒருத்தன் போய் யானையை தொட்டு பார்த்தான், துதிக்கையை தொட்டு பார்த்தா இதுதான் யானைன்னு நினைத்து கொண்டான். இன்னொருத்தன் காலை தொட்டு பார்த்தா ஓ அப்படித்தான் யானை இருக்கும் போல் இருக்குன்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டான். ஒருத்தன் வயிற்றை தொட்டு பார்த்தா ஓ யானை உங்களுக்கு பெருசு இருக்கும் போல் இருக்கு நினைத்து கொண்டான். வாழை ஒருத்தன் தொட்டு பார்த்தா இதுதான் யானையை நினைத்து கொண்டான். யானை எப்படி இருக்கும், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான், கண்ணு தெரியாத. ஆனால் இது எல்லாம் சேர்ந்தாதான் யானை, இது எதுவுமே இல்லாமல் யானை கிடையாது. அதுபோல அறுவகை சமயத்தாரும் சேர்ந்தது தான் வேதத்தில் இருக்கு. ஆனால் அறுவகை பொருளும் சொல்லப்படுவது சிவபெருமான் தான் முதல் பரம்பொருள்
என்பதை வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தியை ஆகமம் தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதனாலதான் வேதம் தற்பரம் என்று சொல்லும், ஆகமம் தற்சிவம் என்று சொல்லும். அப்பர் சாமி தற்பரமாய் சதாசிவனா என்று காட்டுவார். தத்துனா அதுன்னு அர்த்தம், அது மேலானது, அது பரம், அது கடவுள். எது இந்த உலகத்திற்கு காரணமா இருக்கிறதோ அது சிவன் என்று சொன்ன ஆகமம். இதான் வித்தியாசம். அதான் அப்பர் சுவாமிகள் போகமாற்றி பொது நீக்கி தனி நினையவல்லவர்க்கு என்றும் பெருந்துணை என்று காட்டினார். ஏன்னா வைதிகத்தின் நெறியில்லா கைதவர் என்று சொல்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், பார்க்கிறோம், சைவ நெறி என்பது வேதாகமங்களுக்கு புறம்பானது என்று ஒரு தவறான கருத்து இருக்கிறது. ஆகமம் தான் நமக்கு முதல் புத்தகம், வேதம் தான் நமக்கு முதல் புத்தகம். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல்கள், அவற்றுக்கு விரிந்த நூல்கள் என்று சொல்லுகிறது. பலகலை ஆகமம் யாவையும் வேதம் யாவையிடம் கருத்து பதிவு சுபாகம் பெறுகிறது என்று சொல்கிறார். அப்படி இந்த வேத வழக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவும் அதில் ஆகம வழக்கத்தை சிறப்பு செய்வதற்காகவும் மூன்றாவதாக குரு பரம்பரைகள், நந்தி பெருமானிடத்திலிருந்து தொடங்கக்கூடிய அந்த பரம்பரை தொடர வேண்டும் என்பதற்காக 3 காரணங்களை சேக்கடார் சுவாமிகள் காட்டுவார்கள். வேத நெறி தழைத்துவங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய என்று சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான பதிவு. அதனாலதான் ஞானசம்பந்தருடைய காலத்துக்கு பிறகு ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமிகள், மணிவாச பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களெல்லாம் பாடிய இந்த கருத்து என்ன, அது சுத்த அத்வைத சைவ சித்தாந்தம் தான் என்பதை மெய்கண்டார் பிறகு நமக்கு ஸ்தாபித்து காட்டுகிறார். அதற்கு முன்பாக பல பரம்பரை இருக்கு. அதில் நமக்கு மெய்கண்டாரோடு தொடர்புடைய ஒரு பரம்பரை உய்யவந்தார் பரம்பரை என்று சொல்வார்கள். ஆளுடைய தேவநாயனார், திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் என்று அந்த பரம்பரை இருக்குது. இதுல ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும் என்று இறைவன் தான் உபதேசமாக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அந்த உபதேசம் நந்தி பெருமான் மூலமாக நமக்கு வரும். இதுதான் பரம்பரை என்று மெய்கண்டார் சொன்ன அந்த விஷயத்தை நாம முழுக்க முழுக்க அப்படியே பெரிய புராணத்தில் பார்க்க முடியும். ஏன்னா 4 பெருமக்களும் சொன்ன கருத்து என்ன என்பதை சேக்கடார் சுவாமிகள் நமக்கு தொடர்புபடுத்தி காட்டுவதற்கு சிவஞான போதம் தான் உறுதுணையாக இருக்கிறது. அதில் முக்கியமாக ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் பாடிய வாழ்காந்தரர் என்கின்ற பதிகத்தில் உள்ள கருத்து என் கௌசிக பொண்ணை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுடைய விளக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிவஞான போதத்தோடு தொடர்படுத்தி சிந்திக்கத்தக்க பகுதி. சொல்ல வந்த இப்படி 3 காரணங்களுக்காக அவதரிக்கப்பட்டவராகிய ஞானசம்பந்த பெருமான் என்று ஒரு இருப்பதை இப்பதான் கேள்விப்படுகிறார். அதை கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திருக்கழுமலம் என்று சிறுகாழியினுடைய பெருமையை காட்டுகிறார். சிறுகாழியினுடைய பெருமையை பேசும்போது சேக்கடார் சுவாமிகள் சொல்கிறார், எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், சிறுகாழினா திரு தோணிபுரம். அங்கே படத்தையும் பார்த்தீங்கன்னா தோணி போல சாமியம் போல உட்கார்ந்துருக்கிறது போல தோணி போய் வரைஞ்சிருப்பாங்க, செய்திருப்பாங்க. அது ஒரு உருவகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தரையில் இந்த ரப்பர் டியூப் இருக்கு பாருங்க, நீச்சல் குளத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ரப்பர் டியூப்பு காற்று அடித்து வச்சுருப்பாங்க. அதில் ஏறி உட்காந்துட்டோன்னா தண்ணியில் அப்படியே பயந்து கொண்டே செல்லலாம். இப்போது ஒரு சாதாரண தரையில் அந்த ரப்பர் டியூப்பில் முழுமையாக காற்றை நிரப்பி போட்டுட்டோம்னா அது கிடக்கும். இந்த அறையில் இருக்குன்னு வச்சுக்கோம். இங்கே தண்ணீர் தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணீருக்கு மேலே அது என்ன ஆகும், தானாகவே உயர ஆரம்பிக்கும். இவ்வகையில் அந்த தோணியப்பர் விமானம், அந்த சிறுகாழியில் இருக்கக்கூடிய அந்த தோணியப்பர் விமானம் இப்போ தரையோட தரையே இருக்கு. நமக்கெல்லாம் எப்பொழுது ஊழி வெள்ளம் வருகிறதோ அது தானாகவே மேல் நோக்கி உயரும், தோணி போல மிதக்கும். இதுதான் ஒரு, அதனால தோணி போல மிதக்குங்கிறதுனால தோணியப்பர்னு தோணியில் வரைஞ்சி வச்சிடறோம் நம்ம. ஆனால் உள்ளபடியே அந்த விமானமே அப்படியே லிஃப்ட் ஆகிடும். லிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன சார், அதற்கு 24 பறவைகள் இருக்கு என்று பதியத்தில் பார்க்க முடியும். சரி, 2004ஆம் வருடம் சுனாமி வந்தது. இப்போ நிறைய இடங்களில் வெள்ளம் வருகிறது. மழையில் திருச்சிராப்பள்ளியிலாம் வராது, இப்போ மயிலாடுதுறை கும்பகோணம்லாம் வரும். சென்னையில் அடிக்கடி இருக்குது. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் வந்துருச்சும்பாங்க. வெள்ளம் ஒரு 2-3 நாளைக்கு வெள்ளம் இருக்கும், சேரும் தண்ணிம்பாங்க. காம்பவுண்ட் வாழலாம் தண்ணி எவ்வளோ தூரம் இருந்துச்சோ அது வரைக்குமான தடம் தெரியும். அப்படின்னா இல்லையா, தண்ணி வடிச்சதுக்கு பிறகு
இந்த சேரும் நீருமாக இருந்த தடம் படிஞ்சிருக்கும், அப்படியே இருக்கும். பெயிண்ட் அடிக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே இருக்கும். திரும்ப அடுத்த ஆண்டு வெள்ளம் வருகிறது. அடுத்த ஆண்டு திரும்ப ஒன்று அதற்கு மேலே போயிருக்கணும் அல்லது கீழே வந்திருக்கணும். இப்போ முதலாண்டினுடைய வெள்ளத்தினுடைய தடயம் அந்த சிவத்தில் தெரியும். அதே மாதிரி அடுத்த ஆண்டினுடைய தடயம் சிவத்தில் இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியும். இதே மாதிரி இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை ஊழி நடந்திருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சீர்காழியோட தோணிமுறை விமானத்தை சென்று பார்த்தால் தெரியும் என்று சேக்கிழார் சாமிகள் அருளி செய்தார். பார்க்கறது எப்படி இருக்கான், ஒரு காம்பவுண்ட் வாலில் வரி வரியா வெள்ளம் நின்று போன அந்த தடையம் எப்படி இருக்குமோ அதே போல இதுவரைக்கும் எத்தனை ஊழி நிகழ்ந்ததோ அத்தனை ஊழி வெள்ளத்தினுடைய தடம் அப்படியே வரி 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 வரியா அந்த சீர்காழி தோணி விமானத்தில் தெரிகிறது. இதை பார்க்கறது எப்படி இருக்கு? பண்ட காலத்துல தேவர்களெல்லாம் பார்க்கடலை கிடந்தாங்க, அதுல மந்தார மலையை நிறுத்தி அதுல வாசிங்கிற பாம்பை வரியா கட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த காட்சியை நினைவூட்டுகிறது அந்த விமானத்தை பார்த்தா என்று சொல்லுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். அரி அயனே முதல் அமரர் அடங்க எழும் வெள்ளங்கள், திருமால் பிரம்மாவெல்லாம் அடக்கக்கூடிய வெள்ளம். விரி சுடர் மாமணி பதனம் மீதறிந்த திரை வரைகள், வரைனா வரும்பு ஒருபா இருக்கிறது, அலை அடித்ததுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய வரும்பு அடையாளம். புரிசை முதல் புறவன் சூழ்வ பொங்கு ஓதம் கடை நாளில், கடைசி நாள், உலகத்துடைய கடைசி நாள். விரி அரவ மந்தாரம் சூழ்வடம் போல வயங்குமாகால் என்று இந்த காட்சியை சேக்கிழார் வர்ணிக்கிறார். அவ்வளவு பழமையான இந்த சீர்காழி விமானம். இன்னொன்று சொல்லுகிறார், முக்கியமான குறிப்பு. இந்த ஞானசம்பந்த பெருமானார் சீர்காழியில பிரம்மபுரம் பிரம்ம தீர்த்த கரையில இறைவன் நல்லா ஆட்கொள்ளப்படுற எல்லாரும் தெரிந்த செய்தி. ஆனால் அந்த பிரம்ம தீர்த்த கரையை பற்றி பேசும் பொழுது இது சாதாரணமான தீர்த்தம் நினைத்துக் கொள்ளாதீர்கள். சில பேர் தான் அமைதியாக இருப்பாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்க. அந்த மாதிரி இது அமைதியா இருக்கு, சாதாரணமா ஜனங்களை சீர்காழி போட்ட தொழில தான் வைப்பாங்க அதெல்லாம். ஆனா அதனுடைய விஷயத்தை சொல்லுகிறார் சேக்கிழார் சாமி. கடையுகத்தில் தனி வெள்ளம் பலவிரிக்கும் கருப்பம்ங்கிறார். ஒரு கர்ப்பத்துக்குள்ள இருந்து குழந்தை வர்றது மாதிரி இந்த உலகத்தை அடக்கக்கூடிய ஊழி வெள்ளம் அந்த தீர்த்தத்திலிருந்து தான் புறப்படுதுங்கிறார் சேக்கிழார். அதாவது கடல் பொங்கி வந்து உலகத்தை அழிக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். சேக்கிழார் என்ன சொல்றாங்க, இந்த பிரம்ம தீர்த்த குளக்கரை இருக்கு பாருங்க, சாதாரணமா இருக்குன்றீங்க அந்த கோயிலுக்குள்ள அந்த குளம், அதை சொல்லுகிறார். கடையுகத்தில் தனி வெள்ளம் பலவிரிக்கும், இப்படி உலகத்தை அழிக்கக்கூடிய வெள்ளத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைதியான வடிவமாக அந்த குளக்கரை இருக்கு என்று காட்டுகிறார் சேக்கிழார். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லுகிறார், கடையுகத்தில் ஆழியினுடன் மயப்பதற்கு கழுமலம். சரி, அங்கு ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அப்பர் சாமிகள் அப்பொழுதே இதே மாதிரி அங்கேயும் இன்னும் பின்னாடி வந்து சொல்லுகின்ற அதை, அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கழல் வணங்கி, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறோம்னா அங்க இருக்கிற சாமிகிட்ட உத்தரவு போட்டு கொண்டு போக வேண்டும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வருகின்றோம்னாலும் அந்த ஊர்ல கூடிய சேத்திரத்தை முதல்ல வணங்கி விட்டு தான் நம்முடைய காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த பிறகு பின்னாடி பார்க்கிறோம், ஞானசம்பந்த பெருமானார் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு ரொம்ப வருடமாகிவிட்டது, ரொம்ப காலமாகிவிட்டது. தன்னுடைய தந்தையாரை பிரிந்து மதுரையில் எழுந்திருக்கிறார். மதுரையில அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம் எல்லாம் ஆயிடுச்சு. 8000 முன்னர கழுவில் ஏற்றியாச்சு, சாமி மடத்தில் எழுந்திருக்கிறாங்க. இப்போ அப்புறம் ஞானசம்பந்த பெருமானை பார்ப்பதற்காக தன்னுடைய தந்தையார் சோபாத இருதயர் வருகிறார். நேரடியாக பிள்ளை பார்க்க போல நேரா போய் சொக்கநாத பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகுதான் பிள்ளையார் எங்க இருக்கிறார்னு கேட்கிறார். இது புராணத்தில் நாம செல்ற காரியம் ஒன்றாக இருந்தாலும் ஒரு கஷேத்திரத்துக்கு போனோமானால் முதல்ல அங்க உள்ள சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது புராணத்தில் பார்க்க முடியும். வாழ்வியல் நடைமுறைகள் அத்தனையுமே பெரிய புராணத்தில் பார்க்கலாம். சரி, அது பிறகுதான் அவர் மண்ணில் நல்லவன் பதிகம் பாடினார் என்று பார்க்கிறோம். எது சீர்காழியுடைய சிறப்பு தான். பிள்ளையார் போய் அப்பா வந்திருக்கார் சொல்றாங்க. இப்போ நான் ரொம்ப நாளாக ஹாஸ்டலில் இருக்கேன், வெளியில் தங்கியிருக்கேன், என்னை பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வராங்கன்னு வச்சுப்போம். எங்கள் அம்மா வரல, எங்கள் அப்பா மட்டும் வந்திருக்கார், கையில் ஏதோ பை வச்சுருக்காருன்னு உடனே கேட்பேன், அப்பா அம்மா வரலையா, பலகாரம் நல்லா தெய்வால கொடுத்து விட்டாங்களா தான் கேட்பேன். நான் பார்த்து நடந்தேன், ஒத்த குடும்பம் நல்லா வைப்பாங்களை கொடுத்து விட்டாலும் நம்ம கேட்போம். ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப காலம் கழித்து அவங்க அப்பாவை பார்க்குறார்.
அம்மா எப்படி இருக்கான்னு கேட்கல. எடுத்த உடனே அருந்தவத்தீர் என்னை அறியாம் பருவத்தை எடுத்து ஆண்ட பெருந்தகை ஓர் பெருமாட்டியுடன் இருந்தது என்று கேட்கிறாங்க. சாமி அம்பாலும் துணைபுரத்தை நல்லா இருக்காங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு பதிய எடுக்கிறாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். 2வது பாட்டுல தான் போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் கொள்ளாதன கதையார் குழகினன் கழுமல வலநகர் என்று சொல்கிறார். கதையார் முனிவர தாமனை ஆண்டவன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார். அதில் அகச்சான்ற பதிவு எல்லாம் திருமணத்துக்கு பாடுகின்ற பதிகத்தில், அந்த பதிகத்தில் தான் தன்னை பற்றிய வரலாற்றையே ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். சரி, இப்படி அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தர் பற்றி கேள்விப்பட்டு சிதம்பரத்திலிருந்து புறப்படுறார். எப்படி புறப்படுறார் அந்த இடத்துல ஒரு விஷயம் வைக்கிறார், கேட்கிறாங்க. ஒரு பாட்டை விட்டே நவரக்குள்ள நமக்கு. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கழல் வணங்கி அருள் முன்பற்று எப்படி போனாரா? பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு. அப்பாது சிதம்பரம் வீதிக்குள்ள நம்மளாம் இன்னைக்கு செருப்பு போட்டு கொண்டு நடக்கிறோம் சாதாரணமா. இந்த ரத வீதியில, அந்த ரத வீதியில அப்பர் சுவாமி அங்க பிரதட்சணமா வந்தார் என்று சொல்லுகிறார். ஏன் ஏன் அங்க பிரதட்சணம் வந்தார்? சிதம்பரத்துக்கு நீங்க போய் நடராஜாவை தரிசிக்க வேண்டியதில்லை, அந்த வீதியே உங்களுக்கு முத்தி கொடுத்துருக்கிறார். அது பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி என்று புகழப்படுகிறது. பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி. அப்படி சிதம்பரத்துக்கு அவ்வளவு பெருமை. இன்னும் சொன்னார், தில்லைசூழ் வட்டம் கைதொழ வினை உள்ளை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மைன்னு தில்லை இருக்க திசையை கும்பிட்டாலே போதுங்கிறார். இன்னொரு அருள் நமச்சிவாயர் ஒரு முனிவர், குகை நமச்சிவாயர் ஒரு முனிவர் வருகிறார். அவர் புவனகிரியிலேருந்து வருகிறார் சிதம்பரத்துக்கு. புவனகிரியிலேருந்து சிதம்பரம் வந்தீங்கன்னா 4 கோபுரமும் தெரியும், தரிசனம் ஆகலாம். அதை பார்த்தோன்னே பாடுறார், கோபுரங்கள் 4 பார்த்த போதே என் வினையெல்லாம் தீவரந்த பஞ்சு போல தூசாகுது. என்னுடைய தீவினையெல்லாம் அந்த 4 கோபுரத்தையும் பார்த்த உடனேயே எனக்கு பறக்குது. புத்தி இன்பம் இங்கேயே எனக்கு கிடைச்சிருச்சு. நடராஜா ஒன்ன தரிசனம் பண்ணா நீ என்ன கொடுப்பேன்னு கேட்கிறாங்க. முத்தி தானே சாமியோட உயர்ந்த பயன். என்ன புத்தி? அந்த புத்தி எதுக்கு கிடைக்குதா? நடராஜாவுடைய 4 கோபுரத்தை தரிசனம் பண்ண உடனே கிடைச்சிருச்சுன்னா இப்போ நடராஜா எனக்கு கொடுப்பாருன்னு கேட்கிறார். அப்பேற்பட்ட வீதி, அந்த வீதியை புரண்டு வளம் கொண்டு பெருமானார் வருகிறார். கொள்ளிடத்தை கடந்து வரணும். ஞானசம்பந்தர் தில்லைக்கு போகும்போது கொள்ளிடத்தை கடந்து, அது ஒரு அற்புதமான காட்சி. இன்றைக்கு கொள்ளிடத்தை போய் நம்ம சீர்காழியிலேருந்து சிதம்பரம் போனீங்கன்னா கொள்ளிடம்னு ஒரு பெரிய நதியை கடக்கணும். இந்த கொள்ளிடத்தில் இன்றைக்கு மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலம் கிடையாது. கொள்ளிடத்தில் இறங்கி கரையேறி போக வேண்டும். இப்போ சீர்காழியிலேருந்து சிதம்பரம் போகக்கூடிய அந்த கொள்ளிடம் பகுதிக்கு ஆனைக்காரன் சத்திரன்னு பேர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கொள்ளிடத்தில் தண்ணி இல்லைனாலும் தண்ணி தான் இருக்கும். அதாவது காவேரியில் தண்ணி வரலைனாலும் கொள்ளிடத்தில் தண்ணி இருக்கும். நாம் நினச்சிப்போம் காவேரி தண்ணி ஓடுது இருக்கு, அது பேக் வாட்டர். அதாவது தண்ணி கடல்ல இருந்து தண்ணி வந்திருக்கு, உப்பு தண்ணி தான் அது. அந்த இடத்துல அந்த ஆனைக்காரன் சத்திரத்திலிருந்து கடல் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆனால் 20 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து உப்பு தண்ணி பயணித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ நல்ல தண்ணீர் காவேரியிலேருந்து போகுதுன்னு வச்சுப்போம். காவேரியிலேருந்து வரக்கூடிய அந்த நல்ல தண்ணீரும் கடல்லேருந்து வந்திருக்கக்கூடிய உப்பு நீரும் கலக்கக்கூடிய இடம் அந்த ஆனைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் பகுதி. இன்றைக்கு இருக்கக்கூடிய சீர்காழியிலேருந்து சிதம்பரம் கொள்ளிடம். எது சொல்லுகின்றேன், இப்பொழுது இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு இது. இதை சேக்கழ சுவாமி புராணத்தில் பதிவு பண்றார். ஏன்னா ஞானசம்பந்தர் சீர்காழியிலேருந்து புறப்பட்டு சிதம்பரம் போகும்பொழுது கொள்ளிடத்தை கடந்து போறாராம். அப்ப என்ன ஆகுது, மன்றல் மலர் பிறங்கள் எரிந்து வரும் பொன்னி நதியினுடைய தண்ணீரும் காவேரி என்ன பண்ணுதான், பூக்களை வாரி கொண்டு வந்து ஞானசம்பந்தர் திருவடியில போடுது. கடல் தண்ணீர் என்ன பண்ணுது, சங்குகளையும் இப்பிகளையும் வாரி கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியில போடுதுன்னு. அது உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் சங்கமிக்கக்கூடிய இடமாக இருக்கு. அதுல கடந்து ஞானசம்பந்தர் சிதம்பரத்துக்கு போறார் என்பதை பதிவு செய்கிறார் சேக்கரார் சுவாமி. ஆச்சரியமான பொருள். இன்றைக்கு இருக்கு அந்த அமைப்பு, அது புராணத்தில் அன்றைக்கு இருக்கு. சரி, அப்படி அப்பர் சுவாமிகள் வருகிறார்கள் சீர்காழி நோக்கி. ஞானசம்பந்தருக்கு கேள்வி போகுது. ஏன்னா 2 புராணத்திலையும் இருவேறு மாதிரியாக சொல்லியிருக்கிற அனுபவத்தை
நமக்கு அவ்வளவு தூரம் நேரமில்லை என்பதனால சிறிய குறிப்பிட்ட பாடல்களை மட்டும்தான் இங்கே அடியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கு தொழுது அணைவுற்று அரசு அன்புருகத் தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய வந்தவர்தம் கரங்கள் பற்றி ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சாமிகள் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஏன்னா அப்பர் சாமி வந்துட்டு இருக்காருங்கிற செய்தியும் ஞானசம்பந்தருக்கு சொல்லிட்டாங்க அடியார்கள் போய். அப்போ பெருமகனார் வருகின்றார் என்று ஞானசம்பந்தரும் எழுந்தருளி சென்று எதிர்த்தென்று வணங்குறார். அடியார் வீட்டுக்கு வந்தானா, நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா நாம சென்று அழைத்து வர வேண்டும். இதுதான் மாயேந்திர பூஜையோட முக்கியமான பகுதி. கொண்டு வந்து என்று சொல்லியிருக்கு. கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி என்று சொல்லுகிறார். இது இளையான்குடி பாராயண புராணம். திரும்ப அடியார்கள் போகும்போது அவர்கள் பின்னாடி 7 அடி நடந்து செல்ல வேண்டும் குறைந்தபட்சம் சொல்லியிருக்கு. போயிட்டோங்க ஐயா அப்படின்னு நம்ம சோபாவில் உட்காந்துக்கூடாது. அவங்க பின்னாடி சென்று சிறிது தூரம் வழி அனுப்பி விட்டு வர வேண்டும். இது திருநீலகண்டம் புயவநாயனார் புராணத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் சேக்கரார். திருநீலகண்ட புயவநாயனார் புராணத்தில் அடியவர் குளத்தில் வந்த இறைவனை அனுப்பி வைக்கும் பொழுது நீலகண்ட புயவநாயனார் சிறிது தூரம் சென்று அனுப்பி வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் மாகேஸ்வர பூஜையினுடைய விதிமுறைகள். மாகேஸ்வர பூஜை எப்படி நடத்தணும்னு விதிமுறைகள் பெரிய புராணத்தில் பரவி இருக்கும். அதை தொகுத்து காணணும் நாம. சரி, இப்படி ஞானசம்பந்த பெருமானார் அப்பர் சுவாமியை எதிர்ச்சென்று அழைக்க அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தரை பார்த்து அன்பு உருகுகிறார். என்ன ஆச்சரியம்! 4 வயது பிள்ளை பாடுகிறது இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளை ஸ்கூலில் போய் கற்றுக்கிறது போயம கூட ஒழுங்காக இருக்காது இல்லையா? இவர் பதிகம் பாடுகின்றார். என்ன திருவருள் எத்தனை தூரம் விளக்கி இருக்கிறது இவரிடத்து! சிவருமான் இருப்பதற்கு இது ஒரு மிக பெரிய சான்று அல்லவா என்று அப்பர் சுவாமிகள் அன்பு உருகிறார்கள். அப்படி ஞானசம்பந்த பெருமானார் அப்பர் சுவாமிகளை சென்று தழுவுகிறார். எப்படி தழுவுகிறார்? தன்னுடைய திருக்கரங்களாலே தழுவுகிறார். அவருடைய கரம் எப்பேற்பட்டது? ஞானசம்பந்தருடைய கரம் எழுதறிய மலர்க்கை என்று சொல்கிறார். ஞானசம்பந்தருடைய அந்த திருக்கரத்தினுடைய பெருமையை சேக்கழார் சாமி என்னால் எழுத முடியாதுங்கிறார். என்னால் சொல்ல முடியாது அவருடைய பெருமை என்ன, ஞானசம்பந்தருடைய பெருமை என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அசத்தாம் சுட்டி அறிபொருள்னு சித்தியார். இந்த உலகத்துல சுட்டி எதையெல்லாம் அறிகின்றோமோ அதையெல்லாம் அசத்து மாயா காரியமான பொருள் சாஸ்திரம். ஆனா சுட்டி அறிய முடியாதவர் பரம்பொருள். அதான் வாக்கு மனாதீத கோசரன்னு சிவஞான போதம் பேசுங்க. வாக்கு மனத்திற்கு உட்பட்டது அசத்து. அப்படி வாக்கு மனங்களுக்கு உட்படாத சுட்டறிவுக்கு புலப்படாத சிவபெருமானை தன்னுடைய மலர்கரங்களாலே சுட்டி காட்டியவர் ஞானசம்பந்தர் என்பதனாலே அந்த கரத்தை எழுதறிய மலர்கரம் என்று காட்டுகிறார் சேக்கரார். எழுதறிய மலர்கை, எழுதறிய மலர்கையால் எடுத்து இறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழைத்து கொண்டவர் தான் அப்பரே. இதுதான் சாமிக்கு இவர் வச்ச பேர். அப்பர் சாமிக்கு நிறைய பேர் வச்சாங்க. அவங்க அப்பா அம்மா அவருக்கு மருள் நீக்கி என்று பெயர் வைத்தார்கள். சமண சமயத்துக்கு சென்று அங்கு உயர்ந்திருந்தார். தருமசேனர் என்று பெயர் வச்சார். அதற்கு பிறகு அதிகவரக்கான சுவாமி திருநாவுக்கரசு என்று பெயர் வைக்கிறார். இந்த 4 பேரும் இருக்குதான். ஆனாலும் பெருமையாக அனைவராலும் கூறப்படக்கூடிய பேர் அப்பர் சுவாமிகள், அப்பர் அடிகள். இது ஞானசம்பந்தர் வச்ச பேர். அவர் அப்பரே என்று அழைக்கிறார் என்பதை பார்க்க முடியும். அப்படி 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்றாக உறவாடுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் சுவாமிய விட்டு கொடுக்கிறார். நமக்கு ஒரு பொருள் உடமையான பொருளாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுவா முக்கியமாக சாமியை விட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்காகவும். ஆனால் அப்பர் சாமி கிட்ட ஞானசம்பந்தர் சொல்கிறார், திருக்கழுமலத்துக்கு அழைச்சிட்டு போய் துணைபுற விமானத்தை கூட நிறுத்தி, அப்பர் உங்கள் தம்பிரானை பாடும், உங்கள் தம்பிரானை பாடுங்க, உங்கள் சாமியை பாடுங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் சாமிக்கு அவருக்கும் உறவு இருக்குன்னு இவர் நினைச்சுக்கிறார். நம்ம ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஆனால் அவருக்கு வேற ஒருத்தர் நெருக்கமாக இருக்கும்போது என்ன இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு மாரி நான் வருவேனான்னு தானே கேட்போம். அது மாதிரி ஒரு சொல்லாடலை ஞானசம்பந்தர் பேசுவதாக காட்டுகிறார். உங்கள் தம்பரானை பாடும் என்று அங்கேதான் அப்பர் சுவாமி அழகாக ஒரு விருத்தம் பாடுகிறார்கள். அந்த கழுமலத்துடைய சரித்திரத்தையே முதல்ல வைக்கிறாங்க. பார்கொண்டு மூடி
என்று தொடங்கக்கூடிய ஒரு விருத்தம் தொடங்குகிறார்கள். அதில் தான் 4 புள்ளினம் ஏந்தின என்பர் என்பதை சொல்லுகிறார் அப்பர் சுவாமி. இந்த திருகாழி விமானத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி மாதிரி ஒரு பறவைகள் இருப்பதை பார்க்க முடியும். அந்த பறவை தான் அந்த 20 பறவைகளுடைய உருவகம் என்று சொல்லுகிறாரு. அதாவது அது கீழே சொன்ன பார்த்தீங்களா, டயர் டியூப்பை போட்டாக்க தண்ணி வந்தோடனே மேலே தூக்குன்னு, அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 பறவைகள் அது மாதிரி இருக்குமா, விமானத்தை அப்படியே தூக்கி கொள்ளும் மேலே என்று சொல்லுகிறார் அப்பர் சுவாமிகள். இதை தொல் பறவை சுமந்தோங்கு என்று ஞானசம்பந்த பெருமானும் காட்டுவதை பார்க்க முடிகிறது. சீர்காழின்னு அத்தனை பெருமை சீர்காழிக்கு இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா கஷேத்திரங்களையும் மூத்த கஷேத்திரமாக இருக்கு. அங்கு இருவரும் சில காலம் ஒன்றாக இருக்கிறார்கள், நட்பு பாராட்டுகிறார்கள். இங்கே நிறைய செய்திகள் இருந்தாலும் நம்ம இன்னும் திருமறைக்காட்டு பகுதிகளில் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்குங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக இந்த பகுதியெல்லாம் கடத்திட்டு போகிறேன். சிறிது காலம் கழித்து ஞானசம்பந்த பெருமானிடத்தை அப்பர் சுவாமிகள் விண்ணப்பம் செய்து கொள்கிறார்கள். நாம் சோழ நாட்டு திருத்தலங்களை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது, அப்படின்னு புறப்படுகின்றேன்னார். சரி சுவாமி புறப்படுங்கன்னு இவரும் விடை கொடுத்தார். அங்கிருந்து புறப்பட்ட அப்பர் சுவாமிகள் மயிலாடுதுறை வருகிறார். ஏன்னா சீர்காழிக்கு அடுத்து மயிலாடுதுறை, காவிரியை தாண்டினா மயிலாடுதுறை. அங்கு காவிரி தென்கரை வடகரை எல்லாம் கலந்து தரிசித்தார், தரிசித்துக் கொண்டிருக்கிறார். அதே காலகட்டத்தில் ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு தில்லைக்கு புறப்பட்டு தில்லைக்கு போய் அங்கிருந்து மாரன்பாடி அங்கு பல்லக்கு அங்கு தான் பெறுகிறார் சுவாமி. அதெல்லாம் பெற்று இன்னும் வடகரை தென்கரை தலையாத்திரெல்லாம் இவர்களும் பண்ணுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமானார் தன்னுடைய தலையாத்திரையெல்லாம் ஓரளவுக்கு காவிரி வடகரை தென்கரை எல்லாம் பார்த்து விட்டு திருநள்ளாறு வழியாக திருப்புகழூர் என்கின்ற கஷேத்திரத்திலே வந்து எழுந்திருக்கிறார். பொய்யை சூழும் பூம்புகழூர் என்று சொல்கிறார். அந்த ஊரில் அகழி இருக்கும் சாமி கோயிலை சுற்றி. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 பாடல் பெற்ற தலம். சில ஊர்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும், திருவாரூரில் அந்த மாதிரி இருக்கும். பூங்கோயில் கமலேசம் அப்படின்றதுக்கு பேர், இன்னொன்றுக்கு பேர் அசலேசம், அதற்கு அறநெறின்னு பேர். 2 கஷேத்திரத்துக்கும் தனித்தனி பாடல். அதே மாதிரி இந்த திருப்புகழூரில் 2 கஷேத்திரம் உள்ளுக்குள்ள, ஒன்று சாமி அக்னீஸ்வரர், ஒரு திருப்புகழூர் சாமி, இன்னொருத்தர் வர்த்தமானீஸ்வரர்னு பேர். அவர் முருகநாயனாருடைய ஆன்மார்த்த மூர்த்தி என்று சொல்லுகிறார் சேக்கரார் சுவாமிகள். திரிகால லிங்கங்கள் அந்த கோயிலில் இருக்கு. அதாவது பூத பௌஷ்ய வர்த்தமான என்று சொல்வார்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதுல நிகழ்காலத்துக்கு வர்த்தமானம் என்று பெயர் சொல்கிறார்கள். இந்த வர்த்தமான லிங்கம் அதை முருகநாயனார் தனியாக வழிபட்டுக் கொண்டிருந்தார். முருகநாயனார் மீது கொண்ட விருப்பத்தினாலே அந்த சுவாமிக்கு ஒரு தனிப்பதிகம் வர்த்தமானீச்சரத்தாரே என்று ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்து பாடுகிறார் பார்க்கிறோம். இப்படி அவர் பாடிக்கொண்டு அங்கு திருப்புகழூரில் எழுந்திருக்கின்றார். அங்கு அப்பர் சுவாமிகள் இப்போ திருவாரூர்ல இருக்கிறாங்க. திருவாரூர்ல இருந்து அப்பர் சுவாமிக்கு திருப்புகழூர் சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. சரி திருப்புகழூர் போவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்பர் சுவாமி. இந்த செய்தி எங்கிருந்து போகிறது? திருவாரூர்ல இருந்து திருப்புகழூருக்கு செல்லுகிறது. திருப்புகழூர்ல ஞானசம்பந்தர் தன்னுடைய மடத்துல எழுந்திருக்கிறார், சாதாரணமா இருக்கிறார் சுவாமி. இப்ப அப்பர் சுவாமி வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்திய ஞானசம்பந்தரிடத்தை சொல்லுகிறாரு. அதுக்கு சில பேர் நம்மளை நோக்கி வருவாங்க. முதகட்டமா என்ன பண்ணுவான், எப்படா இங்க தப்பிச்சு ஓடுறது நினைத்து கொண்டு ஓடுறோம். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பாங்க நம்ம கூட. அது மாதிரி இல்லாம ஞானசம்பந்த பெருமான் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சாரியர், முதல் ஆச்சாரியர். மற்றவருக்கெல்லாம் கூட சாமி சில பல ஒரு சோதனையான காலகட்டங்களை வைப்பதை பார்க்க முடிகிறது. ஞானசம்பந்தருக்கு அப்படி எதுவுமே பார்க்க முடியாது. ஞானசம்பந்தருக்கு ஒரு சிரமம் வருதுன்னா அது சாமியால தாங்கிக் கொள்ள முடியாது. மடையில் வாழைன்னு எடுத்தா தாளம் வந்துரு கையில. ஏன்னா அங்கை கொட்டி சிவக்க புரல. அதுக்கு பல்லக்கு கொடுத்தாரு, நடந்து வரக்கூடாதுன்னு. பல்லக்கு வந்தாலும் பக்கத்துல இருந்து துணைப்புணர் மாதம், மிதுன மாசம், ஆணி மாசம் சொல்ற மாதிரி தான். பட்டிச்சத்திர போகும்போது அனல் காற்று வீசுது. உடனே முத்துப்பந்தல் மேல பூதங்களை வச்சு பிடித்து கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட ஞானசம்பந்த பெருமானார் அவ்வளவு சலுகைகள் சாமி கிட்ட வருகிறார். அவரு என்ன இனி பெற வேண்டியிருக்கு அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஏன்னா ஞானசம்பந்தர் கல்யாணத்துக்கே ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்றார் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுகிறார். நாம இறைவனுடைய ஞானத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டோம்.
இனி பெறுவதற்கு ஒன்றுமில்லை, அதனால கல்யாணம் தேவையில்லைங்கிறாங்க. என்ன குறிப்புனா, திருமணம் என்பது ஞான மார்க்கம் என்று சொல்கிறாங்க. திருமணம் எதற்காக செய்து கொள்கிறோம்னா ஞானத்திற்காக, அடியார் வழிபட்டு, அதில் தனி விளக்காது இருக்கு. அப்படி எல்லாவற்றையுமே இறைவனிடத்தை பெற்றவராகிய ஞானசம்பந்த பெருமானார் அப்பர் சாமி வந்துட்டு இருக்காருங்கிற அந்த கேள்விப்பட்ட செய்தி எப்படி சொல்கிறார்? நாவுக்கரசர் எழுந்து அருளும் நல்ல திருவார்த்தை என்று சொல்றார். அப்பர் சாமி வர அந்த செய்தி எப்படி அனுபவிக்கிறார் இவரு? நல்ல ஏதோ வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லை, 1 லட்ச ரூபா பணம் கட்ட வேண்டியிருக்கு, நம்மள்ட்ட 10,000 கூட இல்லை, அந்த நேரத்துக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கோ வந்தாலும் தரண்டா எப்படி இருக்கும்? அதுதான் நமக்கு நல்ல திருவார்த்தையா இருக்கும் இல்லையா? பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல, நல்ல ஜாதகத்தோடு நல்ல அரசாங்க மாப்பிள்ளை ஒருத்தர் வராரு, அரசாங்க வேலை பார்க்குற மாப்பிள்ளை வராருன்னா அது நல்ல திருவார்த்தையா இருக்கும் நமக்கு. ஆனா நமக்கு இதெல்லாம் தான் நல்ல திருவார்த்தை. ஆனா ஞான சம்பந்தருக்கு எது நல்ல திருவார்த்தையா இருக்கு? அப்பர் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தி நல்ல திருவார்த்தையா இருக்கிறார். நாவுக்கரசர் எழுந்து அருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட அப்பொழுதே, கேட்ட உடனே அப்படியே உட்கார்ந்து ஏற்றி ஓடுறாரு ஞானசம்பந்தர் எதிர்கொள்வதற்கு அப்பர் சுவாமிகளை. யார் அவர்? சேவில் திகழ்ந்தவர் மைந்தரான திருஞான சம்பந்தர். ரிஷபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கூடிய சுவாமியினுடைய மகன் முருகப்பெருமானே இவர் தாங்கிறது அருணகிரிநாத பெருமானுடைய வாக்கு. அப்பேற்பட்ட ஞானசம்பந்த பெருமான் பூவில் பொழியும் புகழூரின் புறம்பனை கடந்து சென்றார். பாருங்க, திருச்சிராப்பள்ளிக்கு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்களோட சொல்றான்னு வச்சுக்கப்போ என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் ஜங்ஷன்ல வந்திருக்கீங்களா, அல்லது பஞ்சப்பூர்ல இருக்கீங்களா, அல்லது மத்திய பேருந்துல இருக்கீங்களா, சத்திரத்தில் இருக்கீங்களான்னு கேட்பா. அங்க வந்துவாங்க. திருச்சிராப்பள்ளிக்கு வரேன்னு மாயத்துக்கு வருவாங்க. யாராவது தெரியுது? மாயத்துக்கு வரப்பட்டாங்க. இங்க வந்தா இங்கெல்லாம் தேடுவாங்க. இப்ப அப்பர் சாமி புகழூருக்கு வராருன்னா அட்லீஸ்ட் ஒரு புகழூருக்கு வந்திருக்கணும், புகழூர் எல்லையிலையாவது பார்த்துருக்கணும் அப்பர் சாமியை. ஞானசம்பந்தர் பார்க்கல. ஏன் இன்னும் வரவே இல்லை அவர்? இப்பதான் அப்பர் சாமி திருவாரூர் புறப்பட்டிருக்காங்க. அதற்குள்ளேயே அவர் எதிர்கொண்டு அழைப்பதற்கு புகழூரின் புறம்பனை கடந்து அணைந்தார். புகழூருடைய எல்லையை தாண்டி ஓடிட்டு இருக்காரு ஞானசம்பந்தர். அப்படி ஒரு பக்தி அப்பர் சாமி மேல ஞானசம்பந்தருக்கு இருப்பதை பார்க்க முடியும். அப்படி பூவிற் பொழியும் பொய்கை புகழூரின் புறம்பனை கடந்து சென்ற அப்பர் சுவாமியுடைய திருக்கூட்டத்தை ஞானசம்பந்தர் பிற்குடி விரட்டானத்துக்கிட்ட பார்த்திருக்கலாம்னு அறிஞர்கள் கருதுகிறார்கள். 2 பெரிய நிலாக்கடல் ஒன்றிணைந்தது போல இருந்தது பார்க்கறதுங்கிறார் சேகராஜன் ஒருவர். இங்கேயே அடியார்கள்லாம் தண்ணீர் பூச்சிருக்கிறாங்க. நிலாக்கடல் அப்பர் சாமி கூட்டத்திலே அடியார்கள் நிலாக்கடல், 2 நிலாக்கடலை ஒன்னா சங்கோச்சித்த மாதிரி இருக்குறார். ஞானசம்பந்தர் அப்பர் சாமியை பார்த்து கும்பிடுறார். இப்போ சன்னியானம் இருக்காங்க, வந்திருக்காங்க, நாளைக்கு காலத்தில் வரப்போறாங்க சன்னியானத்தில். இல்லைங்கன்னா சன்னியானத்துல ஒரு விஷயம் பேசணும்னா சன்னியானத்திலே நேராக சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும், இது சன்னியானம் நமக்கு எல்லாம் செய்வாங்க, நம்மளும் நம்புறோம் அப்படிம்பாங்க. இது முன்னிலை படற்கைன்னு இதுக்கு பேரு. இவங்க முன்னிலை தான் சொல்றோம், அவங்ககிட்ட செய்தி போகுது. ஆனா அவங்ககிட்ட நேரடியாக சொன்னா மரியாதையா இருக்காதுங்கிறதுக்காக சன்னியானம் இதெல்லாம் நமக்கு செய்வாங்கன்னு நாம நம்புகின்றோம் என்று சொல்லுவாங்க. இதே மாதிரி காட்சி ஞானசம்பந்தர் சொல்லுகின்றார். அப்பர் சாமி கிட்ட, சாமியை உங்களை பார்த்துதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லல, கூட வந்திருக்கிற அடியார்கள்ட்ட சொல்லுகிறாரு ஞானசம்பந்த பெருமானார், அப்பரை இங்கு அணைய நாம் பெரும் பேரருள் உடையோ. நம்ம இங்க அப்பர் சாமியை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு தவம் பண்ணிருக்கணும் தெரியுமா என்று ஞானசம்பந்தர் சொல்றார். பார்த்து இந்த ஞானசம்பந்தர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? இவர் வடநாட்டு தலையாத்திரை போகும்போது காளகத்திக்கு போறார். காளகத்திக்கு செல்லும் பொழுது காணவர்தம் திருப்பாது செருப்பு தோய்ந்த இடம், அந்த இடம் சொல்லி வீழ்ந்து வணங்குகிறார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தரை பார்க்கறதுக்கு அங்க உள்ளலாம் வராங்க. யாரு? பம்பு சடை திருமுனிவர், பல வேட செய்வர் எல்லாம் வராங்க. அதுல உம்பர் தவம் புரிவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல சேக்கரார் சாமி. யாரெல்லாம் ஞானசம்பந்தர் இந்த காட்டுக்குள்ள பிரவேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஓ ஞானசம்பந்தர் வராரா, நம்மளாம் போய் பார்ப்போம்னு வராங்க. யார் வரா? அதுல உம்பர் தவம் புரிவார். யாரும் உம்பர் தவம் புரிவார்? சிவபெருமானை தரிசிப்பதற்காக யுக யுகமாக புற்றெழுந்து உட்கார்ந்துருக்கான். அவன் ஏற்றி வந்துட்டார் ஞானசம்பந்தரை பார்க்க. சாமியை பார்க்க தவம் பண்ணவங்க ஞானசம்பந்தரை பார்ப்பதற்காக ஏந்திரிச்சு வந்துட்டாருங்கிற. உம்பர் தவம் புரிவார், பம்பு சடை திருமுனிவர், பல வேட செய்வர் எல்லாம் வந்து
ஞானசம்பந்தரை பார்க்குறாங்க. இந்த ஞானசம்பந்தர் அப்பர் சாமியை பார்த்து, அப்பரை இங்கு அணைய பெறும் பேரருள் உடையும் அந்த ஆரூர் எப்பரி தாழ் தொழுது உயிர்ந்தது கேட்குறாங்க. எப்படி திருவாரூர் கும்பிட்டீங்களா? எப்படி கும்பிட்டீங்க? இந்த திருவாரூருடைய பெருமை எனக்கு சொல்ல மாட்டீர்களா என்று கேட்கிறார். இது இரண்டாவது இடம். முதல்லயே பார்கொண்டு மூடி உங்கள் தம்பிரானை பாடுவீர் சொன்னார். பார்கொண்டு மூடி அப்பர் சாமி சொன்னார். ஞானசம்பந்தர் கேட்டுக்கொண்டு பாடிய பதிகம். இங்க திருவாரூர் நிகழ்ச்சி செல்வம் உரைத்தார் முத்து வீதானம் எடுத்து ஆரம்பிக்கிறார் பாட்டு. அத்தன் ஆதிரனாளால் அது வண்ணம். அதனாலதான் திருவாதிரை திருவிழாவுக்கு அப்பர் சுவாமிகள் திருவிழா என்றே பேர் திருவாரூர்ல. இப்ப ரெண்டு பேரும் திருவாரூருடைய பெருமையை கேட்டாரு. ஞானசம்பந்தருக்கு இப்போ இருப்பு கொள்ளல. இருதலை கொல்லி நுள்ளெரும்பு ஒத்துனார். நம்மளுடைய நிலைமையை முடிவாக பெருமானா இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது, நடுப்புல மாட்டிக்கிட்டு தவிக்கிறது மாதிரி. ஒரு கொல்லிக்கட்டை எரியுது, நடுப்புற ஒரு எறும்பு மாட்டிக்கிட்டு, இந்த முனையும் எரியுது இந்த முனையும் எரியுதுன்னா அப்ப எப்படி வெளில போக முடியும்? அதான் இருதலை கொல்லி இன் உள் எறும்பு ஒத்து நினைப்புரிந்த விரிதலையேனை விடுதிகின்றார். அதுபோல ஞானசம்பந்தர் நிலைமை. இப்ப அப்பர் சாமி பின்னாடியே திருப்புகழூருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. திருவாரூர் சாமியை சொல்லிட்டாரே, அவரை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரெண்டுமே ஆசையா இருக்கு. சரி என்ன பண்ணலாம்? சாமிகிட்ட சொல்லிக்கிறார், பெருமானே நீங்க திருப்புகழூர்ல இருங்க, நான் திருவாரூர் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். அங்கதான் அந்த இரண்டாம் சந்திப்பு நிறைவடைகிறது. இருவரும் அந்த வீதியிலே தரிசனம் பண்ணி விட்டு புறப்பட்டு போறார். திருவாரூர் ஞானசம்பந்தர் திருவாரூர் தரிசனம் பண்ணது அவ்வளவு பொறுமை. அதாவது சில தலங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் பிரவேசம் பண்ணும் பொழுது பதியம் பாட்டே போவார். இடைமருதுல பாடாமுலை மங்கை பாகன் இடா உரைகின்ற இடைமருது ஏதோ கேட்டுக்கிட்டே போறார். இதான் இடைமருதான், இடைமருதாங்க. முத்தார் வந்து அடிவிழுதல் முதுகூன்று அடைவோமே பாடிக்கொண்டே போறார். ஒரு ஸ்தலத்தை விட்டு வரும் பொழுது பிரிவு அஞ்சி பாடுறதாக வேற எந்த கஷேத்திரத்துக்கும் இல்லை. திருவாரூரை தவிர்த்து திருவாரூரை பிரிய அஞ்சி ஒரு பதியம் பாடுகிறார். முடிச்சுட்டு வரும்பொழுது அழுது கொய்தொழுது பாடுகிறார்னு சொல்கிறார் சக்கரார். கவனமாய் கூடையாய் என்று பதிகம் எடுத்து பாடுகிறார். அந்த பதிகத்துல கவனமாய் பாய்வதோர் ஏருடை, ஏருடை ஏறுகந்து ஏறும் காலகண்டன் அவனது ஆரூர் தொழுது உயலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சு என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த பதிகத்தை பாடிவிட்டு ஞானசம்பந்த பெருமானார் திருவாரூர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்பர் சாமிகளை பார்ப்பதற்காக திரும்பவும் திருப்புகழூருக்கு வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அப்பர் சுவாமிகள் திருப்புகழூரை சுற்றிருக்கக்கூடிய கஷேத்திரங்கள் அது திருச்செங்காட்டங்குடி, திருமருகல், திருகலாய திருத்தலாம்லாம் பாடுறாங்க. திருச்செங்காட்டங்குடி சுற்று பாடுகின்றார். திருத்தொண்ட நாயனார் அந்த காலத்தில் எழுந்திருக்கிறார்கள். பக்கத்தில் திருநீலநக்க நாயனார் இருக்கிறார். நிறையினார் நெடு மாநகர் என்று நிறையினார் நீலநக்க நெடு மாநகர் என்று தொண்டர் அரையூர் சாத்தமங்கை என்று எல்லாருக்கும் திருநீலநக்க நாயனார்னாலே தெரிஞ்சது அந்த சாத்தமங்கை என்கின்ற ஊர். சாத்தமங்கைன்னு தெரியாது, திருநக்க நாயனார்னா தெரியும், அயவந்தி. அதனால அது ஞானசம்பந்தரே சொல்கிறார், நிறையினார் நீலநக்கன் நெடுமாநகர் என்று தொண்டர் அரையூர் சாத்தமங்கை என்ற அந்த பெருமை எடுத்துக்காட்டு. அப்பேற்பட்ட பெருமை அவருக்கு இருக்காங்க. உனக்கு தனித்தனி வரலாறு இருக்கு. இப்போ அந்த திருப்புகழூரிலே இருக்கக்கூடிய முருகநாயனார், ஞானசம்பந்தர் கூடவே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண நாயனார், அங்கு எழுந்திருக்கக்கூடிய அப்பர் சுவாமிகள், அருகில் இருக்கக்கூடிய திருத்தொண்ட நாயனார், இன்னும் அருகில் இருக்கக்கூடிய திருநக்க நாயனார், இத்தனை தனியாடியார்கள் சுந்தரமூர் சுவாமிகளே சிறப்பிக்கப்பட்ட இத்தனை தனியாடியார்களும் ஒரே இடத்துல திருப்புகழூரிலே இந்த காட்சியில எழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இவ்வளவு பேரையும் முன்னிலையில வைத்துக் கொண்டு குறிகலந்த இசை என்கின்ற ஒரு பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் அங்கு அருளி செய்கிறார் என்பதையும் சேக்கரார் சாமி பதிவு கொள்கிறார்கள். அதற்கு பிறகு சில காலம் அனைவரும் ஒன்றாக அங்கு இருந்துவிட்டு ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சாமிகளும் தலையாத்திரை, ஏன்னா ரெண்டு பேர் தலையாத்திரை போறவங்க, மற்றவர்கள் அந்தந்த ஊரிலே இருந்து கொண்டு தொண்டு செய்கிறார்கள். அந்த தலையாத்திரை போறவங்க இருவரும் புறப்படும் பொழுது ஞானசம்பந்தர் புறப்படுகிறார், அப்பர் சாமி புறப்படுகிறார். இப்ப ஞானசம்பந்தர் கிட்ட என்ன இருக்குன்னா சாமி கொடுத்த வாகனம் இருக்கு, அப்பர் சாமி நடந்து போறவர். இப்ப ரெண்டு பேர் பெரியவங்க நம்ம வீட்டு கொடுத்து வந்திருக்காங்க, அவங்க நடந்து போனாங்கன்னா பொதுவாக அடியார்கள் வரும் பொழுது ஒரு திருவேடம் தரித்து அடியார் ஒருவர் வரும் பொழுது யார் தன்னுடைய இருக்கையிலே அசையாம அமர்ந்திருக்கிறானோ அவன் பல்லூழிக்கால நரகத்தில் கிடப்பான்னு ஆகணும் சொல்லுகிறது. எழுந்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும்.
இந்த இடத்த கொடுக்க வேண்டும் சொல்லப்பட்டது. அப்படி அப்பர் சாமி நடந்து வரும்பொழுது ஞானசுந்தர் பல்லாக்கில் ஏறிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும் என்று இவர் நினைக்கிறார். அப்படி அதனால இந்த பேரும் நடந்து போறாங்க. கண்ணாகல் புகழூரினை தொழுது போகும் பொழுதினில் கடற்காழி அண்ணலா திரு நாவின் கரசதம் அருகுவிட்டு அகலாதே என்றார். அப்பர் சாமி கூடவே போறார். அவர் கூடவே இவரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பர் சாமிக்கு சங்கடமா இருக்கு. நாம நடந்து போறோம், அவர்கிட்ட வண்டி இருக்கு, அந்த வண்டியில ஏறி இவர் வரலாம், இவர் நமக்காக நடந்து வருகிறாரு. அப்பர் சாமிக்கு ஒரு சங்கடம். இவருக்கு அப்பர் சாமி நடந்து போறவே நாம வாகனத்துல போறதானே இவருக்கு சங்கடம். ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒருவர் அப்படியே நினைத்து கொண்டே போகிறார்கள். அப்ப அப்பர் சாமி பேசுகிறார். நாயனார் உமக்கு அளித்து அருள் செய்த இத்தூய யான் மணிமுத்தின் யானத்தின் விசையெழுத்து அருள்வீர்கள். சிவருமானே உனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பல்லாக்கில் நீங்க வரணும்னு. ஏன் நீ நடந்து வரக்கூடாதுன்னு? இப்போ எனக்காக நீங்க நடந்து வரலாமா? தூய மணிமுத்தின் யானத்தின் விசையெழுந்து அருள்வீர்கள். யானம் அப்படின்னா வாகனம்னு அர்த்தம். அதனால தான் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை வான உலகத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த ப்ராஜெக்டுக்கு பிறகு ககன் யான் பேர். ககன யானம். ககனம்னா ஆகாசம், யானம்னா வாகனம். ககன் யான்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த யானம்னா வாகனம். இந்த இடத்துல பல்லாக்க முடியுது. யானத்தின் விசையெழுந்து அருள்வி அப்படின்னா உடனே சாமி சொல்லுகிறார், சரிங்க சாமி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லல. அப்பர் சுவாமி இப்படி சொல்லிட்டார். இனி அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்? அப்பர் சாமியினுடைய வாக்கு இறைவனுடைய திருவாக்கு. சுடர்த்திங்கள் வேயர் மேனியர் அருளும் இதுவானால், இதுதான் சுவாமியுடைய அருளா இருந்ததுன்னா அப்பர் நீர் எங்கு போயது நாம் அங்கு வருவோம், நீ எங்க போறீங்களோ அங்கெல்லாம் நாமே பின்தொடர்ந்து வருவோம் என்று சொல்லி அங்கிருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தலையாத்திரை செல்வதை புராணத்திலே பார்க்கிறோம். அவர்களும் சேர்ந்து அம்பர் மாகாணம் என்கிற கஷேத்திரத்தை அடைகிறார்கள். அங்கிருந்து புறப்பட்டு திரு கடவுர் வீரட்டம் என்கிற கஷேத்திரத்தை அடைகிறார்கள். அங்கு குகுளி தலைநகர் வீட்டில் திருவமுது நடக்குது, நாகேஸ்வர பூஜை. அங்கிருந்து புறப்பட்டு திரு ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் என்கிற கஷேத்திரத்தை அடுத்து பதியம் பாடுகிறார்கள். அங்கிருந்து நேரா புறப்பட்டு திருவிழிமலைக்கு வந்தாச்சு. இப்போ ஆக்கூர்ல திருவிழிமலைக்கு போறதுக்கான காரணம் என்ன? அது ஒரு ஆய்வுக்குரிய செய்தி. அந்த பழையன்படுத்திய பாதை என்னவாக இருக்கு, அது தனி ஆய்வுக்குரிய செய்தி. சரி, அதை நம்ம இங்கே ஆய்வு பண்ண முடியாது, அதற்கான நேரம் அது இல்லை. திருவிழிமலைக்கு ரெண்டு பேரும் போயாச்சு. இங்க திருவிழிமலையில என்ன நடக்குது என்று பார்த்தோமானால், அங்கு சீர்காழியிலேருந்து புறப்பட்டு வந்துட்டார் ஞானசம்பந்தர். அதனால சீர்காழியில் உள்ளவங்கெல்லாம் புறப்பட்டு இங்கே விட்டாங்க. எங்கள் ஊர் சாமி ஏற்படாதான் நீங்களே வச்சுட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வர வேணாமா, அவர் ஊருக்கு சீர்காழிக்கு வர வேணாமா, அவர் இல்லாமல் ஊரே வெறுமையாக இருக்கு என்று சொல்லி சீர்காழி அந்தரங்கள்லாம் புறப்பட்டு வந்து நீங்கள் சீர்காழிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஞானசம்பந்தருக்கும் சரி நாமளும் சீர்காழியிலேருந்து புறப்பட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது, சீர்காழிக்கு போனாக்க தோணியப்பர் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகிறது. சரி, வீழிமலை சாமிகிட்ட உத்தரப்பட்டு கொண்டு செல்லுவோம் என்று சொன்னார். காலையில் சொல்றப்பாங்க, இரவு கடவுளை சாமி சொல்லுகிறார், காழியில் இருந்த நம் கோலம் வீழியில் காட்டுவோம். நான் காழியில் இருக்கிற அதே கோலத்தை இந்த வீழியில காமிக்கிறேன், உணர்வாய். அப்படின்னா என்னதான், நீ காழிக்கு இப்போ போக வேண்டியது இல்லை அப்படின்னு சாமி வந்து சொல்லுகிறார். இது ஒரு பதிகத்தில் பாடுறாருங்க. மைமாறு பூங்குழல் கட்டை துற்றன்னு நெட்டில் சாமி தரிசனம் பண்ணி பதிகம் பாடுறார். கட்டப்பாடையில் அந்த கட்டில் அமைந்த பதியங்கள் இருதலங்களை எடுத்து அதிகம் பாடிப்பாடுதல. நல்லார் மதுரையும் காழியும் வீழியும் திருச்செங்காட்டக்கூடிய திருமருகலும் இதெல்லாம் இந்த கட்டளை பேசல. ஐயா கட்டளை பேச பற்றி சொல்லியிருந்தாங்க கிழக்கத்தில், அந்த கட்டளையில அமைச்சிருக்கோம் நட்டப்பாடையில். அதுல சீர்காழி சுவாமி பாருங்க, மான்மழு இல்லாம இருப்பார் தோணியப்பர். அதே காட்சி தான் வீழியில கிடைத்தது என்பதை எரிமழு மான் இன்றி இருந்த பிறான் இது என்கொள் சொலாய் என்று கேட்கிறார் ஞானசம்பந்தர். அப்ப காழியில கிடைச்சது அப்படியே வீழியில கிடைச்சதுங்கிறதுக்கு ஒரு அகச்சான்றா அது இருக்கு. சரி, இதெல்லாம் நமக்கு எப்படி சார் தெரியும் இந்த கதை இல்லைன்னா? நமக்கு கதை எல்லாம் ஒன்றும் தெரியாது. சேக்கிழார் சுவாமி கிடைத்திருக்கக்கூடிய அகச்சான்றுகளை வைத்து காட்சிகளை அப்படி நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். சேக்கிழார் சுவாமி இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த பதிகத்தினுடைய பெருமை என்ன, இதில் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இந்த பதிகத்துக்கு என்ன வரலாறு, இதெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியாது. பேர்பட்டவர் அவர் சேக்கிழார் சுவாமி. அவர் காலை பிடிச்சித்தான் நம்ம நாயன்மார்களுடைய
திருமுறைகளை தொட வேணும், தேவாரத்தை தொட வேணும். சரி, ஞானசம்பந்த பெருமான் வீழ்மையிலே தங்கியாச்சு. அப்பர் சாமிகள் 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. இருவரும் வடக்கு வீதியில மேற்கு ஒரு மடமும் கிழக்கு ஒரு மடமும் அமைத்துக் கொண்டு 2 பேர் தங்கியிருக்கிறாங்க. அப்போ உயிர்கள் கண் சாம்பி, அதாவது வருத்தமுற்று ஒரு வர்க்கடம், ஒரு பஞ்சகாலம் வருகிறது. இந்த பஞ்சத்தை கல்வெட்டில் பதிவு பண்ணிருக்கிறதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதாவது அப்பர் சாமிகளை ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலகட்டம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய காலகட்டம். அவர்களுடைய காலகட்டத்திலே ஒரு பஞ்சம் நிலவியது என்பதை கல்வெட்டு அறிஞர்கள் மெய்ப்பிக்கிறார்கள். அந்த அளவுக்கு புராணம் வரலாற்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்பர் சாமி ஞானசம்பந்தர் கவலைப்படுறாங்க. கண்ணுதலோன் சார்பினோர்க்கும் இக்கவலை வருமோ, எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கே, நம்ம கூட இப்படி நூற்றுக்கணக்கான அடியார்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த பஞ்சத்தினுடைய தாக்கம் வந்துட்டுனா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சிறிது நேரத்தில் அப்படியே 2 பேருக்கும் உறக்கம் வருது, தூங்கியாச்சு. உடனே கனவுல வருகிறார் சாமி. சிவபெருமான் நம்மை கனவிலே தான் அதிகமாக தொடர்பு கொள்ளுவார் என்பதை புராண வழி பார்க்கிறோம். பல இடங்களில் கனவுல தான் சாமி சொல்லுகிறார். உங்களே கல்யாண வீட்டில் போய் நீ வீட்டில் போய் பாலின் இன்னடிசல் உண்டு பருவாரல் ஒழிவாய் சால நீ பசித்திருந்தாய் என்ன சொல்றார் சாமி கனவுல போய். அவனுடைய வடிவு எல்லாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவு எல்லாம் அமையறியும் அறிவு என்னும் என்று கண்ணப்ப நாயனரை பற்றி சிவகாச்சாரியத்தை கனவு சொல்லுகிறார். அதே போல இங்க 2 பேருக்கும் கனவுல போறார். என்ன சொல்லுகிறார்? இந்த உலகியல் இயல்பினாலே வந்திருக்கக்கூடிய தீய அழிப்பசி வருத்த உண்மை அடையாது எனினும், உங்க 2 பேரையும் அடையாதுனாலும் உம்பால் சார்ந்தாருக்காக உனக்கும் மேற்கும் நெத்தில் ஒரு காசு கொடுப்போம்னார். தினைக்கும் உங்களோட அடியார்களுக்கு சாப்பாடு போடுவதற்காக இந்த வீழிமலையில குணதிசையிலும் குடதிசையிலும் ஒரு பீடத்தில் காசு வைக்கிறோம். சரி என்றார்கள். இப்ப அப்பர் சாமிக்கு ஞானசம்பந்தருக்கு அபிமுகத்து பீடம். அபிமுகம்னா நேர்முகம். சாமி சொக்கநாதர் இருக்கிறார். இது அபிமுகம், நேர்முகம். அபிமுக்த வீச்சானவன்னு சொல்லுவாங்க. சாமி அம்பாலும் நேரா சில கோயில்ல இருப்பாங்க. திருக்கடையூர் கோயில் சாமி மேற்க பார்த்துருப்பாரு, அம்பாள் கிழக்கு பார்த்துருப்பாங்க. அபிமுக்த வீசானவன்னு பேர். சாமி கிழக்க பார்த்துருப்பா, அம்பாள் தெற்க பார்த்துருப்பாங்க. எதுக்கு? அனுக்கிரக வீசனம்னு பேர். சாமி அம்பாலும் ஒரே திசையை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா சமான வீசம். மயிலாடுதுறையில் அது மாதிரி சாமி அம்பாள் 2 பேருமே கிழக்கு பார்த்துருப்பாங்க. அது மாதிரி சில கோயில்கள் இருக்கும். திருவானைக்கா சாமி அம்பாலும் ஒரே திசை தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது. அபிமுகம்னா நேர். ஞானசம்பந்தருக்கு கிழக்கு திசை பீடத்திலும் அப்பர் சாமிகளுக்கு மேற்கு திசை பீடத்திலும் காசு கிடைக்குது. எடுத்துக்கொண்டு போய் தொண்டர்கள் மளிகை கடையில் கொடுக்குறாங்க. முதல்ல நேராக சேட்டு கடைக்கு போகணும். சேட்டு வாங்கி கல்லை வச்சு உரைச்சி பார்க்குறாங்க. நல்ல காசு தான், நல்ல காசு தான், நல்ல காசு. மளிகை கடைக்கு பணமாக மாற்றி கொடுக்குறாங்க. உடனே அப்பர் சாமி படத்தில் போய் பணம் வாங்கிட்டு போய் மளிகை ஜாமான், காய்கறி, வேறு என்னென்ன பொருட்கள் வேணுமோ, இலை என்னென்ன வேணும் எல்லாம் வாங்கிட்டு தராங்க. சாப்பாடு நடக்குது. மத்தியான சாப்பாடாகி 2 மணிக்கு மேலே பல்லு குத்திக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அப்பர் சாமி அடியார்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. ஞானசம்பந்தர் படத்துக்கு இப்போதான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நேரம் ஆயிட்டு 3 மணிக்கு மேலே ஆகுது. தான் காலமேகப்புலவர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப மிகப்பெரிய அடியார் இருந்தார். சாமி நல்லா பாடுவார். அவர் நாகைக்காரோடத்துக்கு போகும்போது நாகப்பட்டினத்தில் காத்தான் சத்திரம்னு ஒரு சத்திரம், அங்கே சாப்பாடு நேரம் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு பாட்டு பண்ணார். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அத்தமைக்கும் போது நிலை அரிசி வரும் குத்தி உலகிட ஊரடங்கும் ஓரகப்ப இலையில் விழ வெள்ளி எழும்னு பாடினார். அதாவது கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் சாயந்தரம் அரிசியே வாங்கிட்டு வருவான் இவன். அதை குத்தி உலகிலிட ஊர் அடங்கும். ஊரடங்குன்னா நைட் ஆகிடும், எல்லாம் தூங்கிடும். அதுக்கு கூட போராக்கி என்ன பிரயோஜனம்? சரி, ஆக்கண சோத்துல ஒரு அகப்பு அது இலையில விடுறதுக்கு வெள்ளி உழைச்சிரும். காலை 4 மணி ஆகிடும். அப்படி லேட்டாக ஆகிறது சொல்லுகிறார். உடனே அந்த நிர்வாகத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. சாமி தெரியாமல் பண்ணிட்டோம், பாட்டை மாற்றி பாடுங்க, இதே வசையாயிடும். அப்படி கிடையாது, நான் வசையா பாடல நல்லா தான் பாடிருக்கேன் பாருங்க. அர்த்தம் மாற்றி சொன்னார். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தத்திரத்தில் அத்தமிக்கும் போதினும் அரிசி வரும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ. சாயந்தரம் ஆனாலும் அரிசி வரும் சத்திரத்துக்கு அப்படி அர்த்தம் பண்ணிக்கோ. குத்தி உலகிலிட ஊர் அடங்கும்னா சாப்பாட்டுனால இந்த ஊருக்கே சாப்பாடு போடலாம்னு அர்த்தம் பண்ணிக்கோ.
அர்த்தம் பண்ணார். அடுத்து உரகப்பை விலையில வெள்ளி எழுப்புனா நீ சாதம் போடுறதே ஒரு கரண்டி அது வெள்ளி போல ஒளிரும் அர்த்தம் பண்ணிக்கணும். இரட்டர மொழிகள் அப்படி பாடுறாரு. நம்ம திருவானைக்கா சேர்ந்தவர் தான் களமேக புலவர். சொல்ல வந்தேன், அப்பர் சாமியினுடைய மடத்துல சரியான நேரத்துல சாப்பாடு நடக்குது என்பதை சொல்லுகிறார். நாவினுக்கு வேந்தர் திருமடத்தில் தொண்டர் நாட்கூறு திருவமுது செய்ய கண்டு. நாட்கூறுனார். ஒரு நாளை 2வது கூறு கொடுத்தனா மதியானம் 12 மணி, அதாவது மாகேந்திர பூஜையோடைய நேரம் 12 மணிலேருந்து 1 மணி என்பது பொதுவாக வைத்திருக்கிறார்கள். அது அந்த காலத்து நடைமுறை. ஏன்னா அந்த காலத்துலலாம் மத்தியான சாப்பாடு மட்டும்தாங்க. காலையில் இட்லி தோசை பூரி அதெல்லாம் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு நேராக நம்ம வருத்தப்பட முடியாது. இன்றைக்கு இந்த காலத்தில் நேரடியாக மத்தியான சாப்பாடு மட்டும்தான். ஒருவேளை உண்மான் யோகி, இருவேளை உண்மான் போகின்னா, 2 வேளை சாப்பிட்டாலே போக வாழ்க்கை வாழ்றான். 3 வேளை உண்மான் ரோகின்னா, 3 வேளை சாப்பிட்டா அவன் நோயாளின்னா. அப்போ 3 வேளைக்கு மேலே சாப்பிட்டா அவன் உடல் விட்டு போகின்னா. அவன் இருக்கவே வேண்டியதில்லை 3 வேளைக்கு மேலே சாப்பிட்ற வேகிற. அப்படி அப்பர் சாமியுடைய படத்தில் நாட்கூறு அமுது செய்வதை ஞானசம்பந்த பெருமான் பார்க்கிறார்கள். நாவினுக்கு வேந்தர் திருமணத்தில் நாட்கூறு திருவமுது செய்ய கண்டு சேவுகைத்தார் அருள் பெற்ற பிள்ளையார் திருமணத்தில் அமுது ஆக்குவாரை நோக்கி. ஞானசம்பந்தருடைய பெருமை பாருங்க. அவர் என்ன பண்ணலாம், கூப்பிட்டு என்னப்பா சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கல. அவரு சமயக்காரவங்களை பார்த்து தீவினைக்கு நீரொன்றும் அடைநிலாதி, நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். இவரே முதல்ல சொல்லிடுறார். வேலைக்காரவங்களை பார்த்து நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியும்ன்றார் இவரே. அப்புறம் எங்கிருந்து பதில் பெறுவது? அப்போ சமயக்காரங்களால குற்றம் நடக்கல என்று சொல்லிட்டார். தீவினைக்கு நீரென்றும் அடைவிலாதீர் காலத்தால் ஆக்கி இங்கு மேவுமிக்க அடியவருக்கு அழியா வண்ணம் விளைந்தவாறு எங்களோ விளம்பும். ஏன் நம்ம மடத்துல நேரம் ஆகுது சாப்பாட்டுக்கு என்று கேட்டார். உடனே அவங்கெல்லாம் சொன்னாங்க, சமயக்காரங்கெல்லாம், திருமறையோர் தலைவர்தாம் அருளி செய்ய திருமடத்தில் அமுதமைப்பார் செப்புவார்கள் ஒரு பரிசும் அறிந்திலும். சாமி எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அது என்னமோ தெரியல, 2 காசையும் நாங்கள் எடுத்துட்டு போறோம். அப்பர் சாமி எடுத்துட்டு போன காசை கொண்டு போய் சேர்த்தா இது பேணியே கொள்வார். கடைக்காரங்களாம் என்ன பண்றாங்க, நல்ல காசு நல்ல காசு நல்ல கொண்டது என்ன கொண்டாங்க 916 கேடிஎம் அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க. அந்த காலத்து உயர்ந்த தங்கம் ஆடகம் கிளிச்சிறை சாதரூபம்னு இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்து உயர்ந்த தங்கம். ஆனா நீங்க கொடுத்த காசு வாசி பெற வேண்டும், இது பிற்பாடு என்பார். சத்து வெயிட் பண்ணுங்க இருங்க உங்க காசு. அப்ப அந்த காலத்துல வியாபாரி எப்படி இருக்காங்க, ஞான சம்பந்தர் கொடுத்த காசா இருந்தாலும் வியாபாரம் அதுல பாட்டுக்கிறது கிடையாது இல்லையா? அது உடனே வாசி பார்த்து ஒரிஜினலான காசு தானா, தங்க காசு தானா, இல்லை டூப்ளிகேட்டா, செப்பு எவ்வளோ கலந்துருக்குது, சேட்டு கடையில் வாங்கின நகையா இல்லை ஜிஆர்டியில் வாங்கின நகையா, எது வசதி என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சு ஓரளவுக்கு அதுக்கு வேல்யூ போட்டு ஆசாரிட்ட கொண்டு உருக்கி அது வேல்யூ கவரில் போட்டு கட்டி நம்பர் எழுதி கொண்டு வந்து கொடுத்து இடம் போட்டு அதுக்கப்புறம் தான் காசே கைக்கு வருது. 3 மணி ஆகிடுதுக்குள்ள அப்புறம் என்ன சாமி நாங்கள் பண்ணுறது? உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேரும் ஒரு இடத்துல தான் வேலை பார்க்குறோம், இல்லை அவருக்கு மட்டும் கூட சம்பளம் எனக்கு மட்டும் குறைச்சி சம்பளம், 2 பேரும் சமமாக நடத்த வேணாமா? இது நாம யோசிப்போம். ஞான சம்பந்தர் என்ன செய்யறார், திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு சிந்திப்பார் அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி. இது முக்கியமான கட்டங்க, பின்னாடி வருது, அதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற. இதே மாதிரியான ஒரு சூழல் அப்பர் சாமிக்கு நிகழ்கிறது. அந்த சம்பவத்தை ஒட்டி அதோட தொடர்புடைய இன்னொரு சம்பவத்தை ஒட்டித்தான் ஏன் ஞானசம்பந்தர் முதலாச்சாரியன் என்பதை நம்ம ஸ்தாபனம் பண்ண போறாங்க. சிந்திப்பார், சிவபெருமான் நமக்கு தந்த ஒரு காசு வாசிப்பட நன்றாகி வாசிப்படாது ஒழிவான் மற்றொன்று. புரிஞ்சுக்கிறார். ஏன் அப்பர் சுவாமிக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம சலுகை சரியாக இருக்கு, சம்பளம் சரியா இருக்கு? ஏன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்களாம் தெரியும், முழுசா சம்பளம் வாங்கணும்னா என்ன பண்ணக்கூடாது, சம்பள பணத்துல இருந்து அப்பப்ப அந்த லோன் போட்டு எடுப்பாங்களே, ஜிபிஎஃப்னு ஒன்று எடுப்பாங்க போட்டு, அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சம்பளத்துறை அளவு குறைஞ்சு போயிடும்.
ஜிபிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு பிடிக்கிறது போக மற்றதுக்கு பிடிக்கிறது போக நம்ம ஜிபிஎஃப் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சம்பளத்துடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஞானசம்பந்தர் என்ன பண்ணியிருக்கார், ஏற்கனவே பல்லாக்கு கிளைம் பண்ணியாச்சு, முத்து பந்தல் கிளைம் பண்ணியாச்சு, திருத்தாளம் கிளைம் பண்ணியாச்சு. அப்பர் சாமி இன்னும் எதுவுமே வாங்கவில்லை. ரெண்டாவது, திருத்தொண்டின் உழைப்பாலே பெருங்காசு. நாம நேரா போறோம், நிக்கிறோம், பாடுறோம், நல்லா சலுகையா சாமி பல்லாக்கு கொடுத்துருக்கார், அழகா நின்று பாடுறோம். ஆனா அப்பர் சாமி அப்படியா? விழவாரத்தை செலுத்தி கல்லும் மண்ணத்தோடு போராடி கோயில்கள் நடைபெற செய்கின்றார். அந்த திருத்தொண்டின் உழைப்பாலே பெருங்காசு, அதனால தான் இதுக்கு உயர்ந்த காசு என்று இவர் முடிவு பண்ணுகிறார். அப்ப நம்ம அதோட இருந்த வேண்டியதான் போல் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, யானும் பாசி தீர பாடுவன். இவர் எடுத்துக்கிட்டது என்ன, பாடும் தொழில். அதனால நம்மை பாடி பெறுவன் என்று சொல்லி பாடுகின்றார் என்று நமக்கு சரித்திரம் தெரிய இருக்குது. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசிலும் எழுதி இருக்கிறார். பதியம் ஒன்னே காசு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பஞ்ச காலம் தீர்ந்துச்சு. 2 பேரும் புறப்பட்டு திருமறைக்காடு என்கின்ற கஷேத்திரத்தை அடைகிறார்கள். ரொம்ப முக்கியமான பகுதி இது, இந்த சந்திப்போட நிறைவு பகுதி இது, திருமறைக்காடு என்ற கஷேத்திரம். திருமறைக்காட்டில் ஞானசம்பந்தரும் அப்பர் சாமிகளும் சேர்ந்து வழிபாடு பண்ணாங்க. ஒருத்தர் கதவு திறந்து பாடினார், இன்னொருத்தர் கதவு அடைக்க பாடினார். இது பூர்வத்தில் நிகழ்ந்த சரித்திரம். பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே போகிறாங்க. இப்போ நாமளும் கோயிலுக்கெல்லாம் போகிறோம், திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டைக்கு போகிறோம், மேலே போய் சாமிநாத சாமி சன்னிதியில் போய் நிற்கிறோம். போய் நின்ன உடனே நமக்கு என்ன தோணும், பெருமானே இந்த மாதிரி நான் கேட்கறதுலாம் கொடுக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி உடம்பு படுத்துதே செய்ய மாட்டீங்களா, காசு படத்துக்கு கஷ்டப்படுறேன் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா, பிள்ளைக்கு ஒரு வேலை அப்படி தான் நல்லா இருக்குமே, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தான் நல்லா இருக்குமே, இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா, உங்களை விட்டு எனக்கு யார், ஆமாம் அவர்கிட்ட நமக்கு யாரும் கிடையாது, அவர்கிட்ட தான் கேட்கணும், தப்பு கிடையாது, ஏன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நமக்கு வேறு நினைவு வருகிறதா, இந்த இடத்துல தானே நின்று அப்பர் சாமி பாடியிருப்பாங்க சாமியை, அந்த இடத்துல நம்ம நிற்கிறோங்கிற உணர்வு நமக்கு ஒரு நாள் வருகிறதா, இந்த படி மேலே ஏறி ஞானசுந்தர் போயிருப்பாருங்கிற எண்ணம் நமக்கு ஒரு நாள் வருகிறதா, வரவில்லையே. இந்த சிந்தனை சுந்தரமூர்த்தி சாமிக்கு வருவதை பதிவு பண்ணுகிறார் சேக்கரார் தான். கழற்றிவார் நாயனார் புராணத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருமறைக்காடு செல்லும் பொழுது ஒரு பாட்டு போடுறார். முன்னே வளங்கொள் மறைக்காட்டு முதல்வர் கோயில் சென்று எய்தி சென்னீர் வாய்மை திருநாவுக்கரசும் புகழி சிவக்கன்றும் அந்நேர் திறக்க அடைக்க எனப்பாடும் திருவாயிலை அணைந்து. அவங்க 2 பேரும் திறப்பதும் அடைப்பதுமாக பாடிய அந்த திருவாயில் பக்கத்தில் போய் நின்றுகிட்டாராம் ஞானசம்பந்தர். என்ன பண்றாரு, நன்னீர் பொழியும் விழுகினராய் நாயன்மாரை நினைந்து இறைச்சினர். அந்த கதவு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஞானசம்பந்தர் அப்பர் சாமி இங்கதான நின்று பாடுனாங்க என்று நன்னீர் பொழியும் விழுகினராய் நாயன்மாரை நினைந்து இறைஞ்சினார்கள். அற்புதமான காட்சி அமைக்கிறார். இதே மாதிரிதான் திருக்கோளில் சொல்லியவா சொல்லி ஏத்துகப்பானேங்க. அவங்க பாடிய பதிகத்தை பாடி நம்ம சாமி வழிபாடு செய்ய வேண்டும், அதற்கு பிறகுதான் நம்ம பாட்டலாம் அப்படிங்கிறத இவர் அதையும் பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பக்தியை காட்டுகிறார் சுந்தரமூர்த்தி சாமி. சொல்ல வந்தேன், திருமறைக்காடுக்கு ஞானசம்பந்தரும் அப்பர் சாமிகளும் செல்கிறார்கள். அங்கு வேதங்கள் கதவை அடைத்து விட்டு போய்விட்டது, பூசிச்சுட்டு போயாச்சு. இப்போ வேதத்தை வேதம் என்கின்ற சாவியினால பூட்டப்பட்ட கதவினை வேதம் என்கின்ற சாவியினால தான் திறக்கணும் என்று முடிவு பண்ணுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அதனாலதான் தமிழ் வேதம் விரித்தார் என்று சேக்கரார் சொல்லுகிறார். தமிழ் வேதம்னு தேவாரத்துக்கு பேர் சொல்லுகிறார். அங்கு அப்பர் சாமி நின்றுட்டு இருக்கார். அவரிடத்தை சொல்கிறார், அப்பர் எப்பரிசாயினும் அபிமுகத்து திருவாயில் நேரி இறைந்து தொழ வேண்டும் பெருமான. வேதமடத்து ஐயர் தம்மை அபிமுகத்து திருவாயில் தான் நம்ம கும்பிடணும், மருந்து ஒரு வாயில் சென்று நம்ம கும்பிடக்கூடாது. ஆனால் இவர் பெரியவர் நிற்கிறார், இது அவராலே முடியும், ஞானசம்பந்தருக்குமே அது முடியும். ஆனால் பெரியவர் இருக்கிறாங்க, பெரியவர்களுக்கு தான் மதிப்பு என்பதனால அப்பர் சாமி திறக்கப்பாடும் அப்பாரே என்று விண்ணப்பம் பண்ணி கொள்ளுகின்றார். இது பரவலான பெருமையான சரித்திரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் இது. அப்பர் சாமி பதிகம் பாடி எடுக்கிறார்கள். பன்னினேர் மொழியால்மை பங்கரோ என்று எடுத்தார். கதவும் திறக்கப்பாடு திறப்புமே இந்த மாக்கதம் வழி நீக்குமே என்றெல்லாம் என்ன பண்ணுகிறார், 10 பாட்டாகி போச்சு.
அப்பர் சுவாமிக்கு பொதுவாக 10வது பாடல்ல ராவண கர்வ பங்கத்தை குறிப்பது வழக்கம். ஞானசம்பந்தர் 8வது பாட்டில் குறிப்பாங்க. இதை வச்சு தான் பெரும்பாலும் இந்த பதிகத்தை அடையாளம் காணுவாங்க. 10வது பாட்டு வந்துருச்சு, கதவு இன்னும் திறக்கல. 11வது பாட்டு வந்துருச்சு, அப்பர் சுவாமி பதிகத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ராவண கர்வ பங்கத்தை எடுத்தாங்க. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலேறியம் பெருமானீர சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்கை கதவும் திறப்பின்மினே என்ன. கதவு திறந்துக்கிட்டு எல்லாரும் ஒரே ஆரவாரம் அரகரா சிவசிவா சம்பவ மகாதேவாங்க திருமறைக்காட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணாங்க. போய் உள்ள பாடிச்சு உள்ள போய் பதிகம் பாடுறாங்க. திரும்பி ஞானசுந்தரோட வெளில வரார். வெளில வந்தனே அப்பர் சுவாமி ஞானசுந்தரம் என்ன பண்ணிக்கிறார், ரொம்ப காலமா பூட்டியே இருந்துச்சு, துறையேறி போயிடுச்சு. இப்போ திறந்தது மாதிரியே இருந்துட்டு என்ன பண்றது சாமி, அதனால நீங்க ஒரு தடவை மூடி காமிக்க, அதுக்கப்புறம் திறக்கவும் மூடவும் இருக்கட்டும் அப்படின்னார். சரி, ஞானசம்பந்தர் சதுரம் மறைதான் துதி செய்ய என்ற எடுத்தார். முதல் பாடல கதவு சாத்திக்கிட்டு படக்குன்னு. சரி, நிகழ்வு முடிஞ்சு போச்சு. திருமறைக்காட்டில் இரவு போய் தங்கிட்டாங்க. அவங்க மடத்துல தங்கியிருந்தா. இப்ப அப்பர் சுவாமிக்கு ஒரு மனதுல ஒரு கவலை வருகிறது. சேக்கரார் சாமி விளக்க சொல்லுகிறார். பொதுவாக இந்த இடத்துல அப்பர் சாமி வந்து பேசும்போது அப்பர் சாமிக்கு அப்படி என்ன கவலை, ஏன் ஒரு பாட்டில் அவருக்கு துறந்ததுனால அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை, அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம நினைத்துக்கிறோம் அப்பர் சாமியோட என்ன வருகிறது, அதற்கு வேற அர்த்தம் சொல்லுகிறான். நம்பர் திருவுளம் அறியாது கேட்டேன். சாமி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு புரியவில்லையே. ஞானசம்பந்தர் அதிக அனுகிரகம் பெற்றவர்னு அவருக்கு பொறாம ஒன்றும் வந்து விடவில்லை. நமக்கு இப்படி திறக்கவில்லை என்று தாழ்வு மனப்பான வந்துவில்லை. இறைவனுடைய திருவுளம் என்பது என்ன என்பது நமக்கு புரியவில்லையே என்று ஒரு கவலை. இதை சொல்லுகின்றார். அறிவில் திறக்கத்தாம் பாட அடைக்க அவர் பாடிய எளிமை. எளிமை அவருக்கு ஒரு பாட்டு, இவருக்கு 10 பாட்டு. கருதி மனதில் நினைத்து நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன். பெருமானுடைய திருவுள்ளம் என்னன்னு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்கு அவன்று பெரிதும் அஞ்சி திருமடத்தில் ஒரு பால் அணைந்து, ஒரு பக்கமாவே ஒரு பக்கம் படிச்சார் சாமி. பல்கணித்து மருவும் உணர்வில் மனதுல கவலை இருக்கும், தூங்காம இருப்போம். வீட்டில் உள்ளவங்கள படுத்து தூங்க, பரவாயில்ல படுத்து தூங்கும்பாங்க. தூக்கம் தூங்க முடியும், தூக்கம் வந்து நம்மளே தூங்கிட போறோம், யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அப்ப என்ன பண்ணுவோம், சும்மா தூங்குறது மாதிரி கண்ணை முடிச்சுடைய படுத்திருப்போம். மனசுக்குள்ள 1000 ஓடிட்டு இருக்கும். வெளி உலகத்தை பார்த்தா தூங்குறார். அது மாதிரி இருக்கிறதுக்கு பழுகணித்தல்னு பேர். பழுகணித்து உறங்குகின்றார் என்று சொல்லி அப்பர் சாமி சொல்றாரு. உண்ணி உண்ணி உறங்குகின்ற எனக்கு மனசுக்குள்ள பெரிய ஒரு கவலை இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்து அறிவினார். எல்லாருக்கும் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சாமிக்கு தெரியும் இல்லையா? சாமி காட்சி கொடுக்கிறார். சரி, அதுக்கு முன்னாடி விஷயம், நம்பர் திருவுளம் என்ன? நம்பர் திருவுளம் அறியாது அயர்ந்து என்ன அப்பர் சாமி. நம்பர் திருவுளம் என்ன அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. இது அப்பர் சாமிக்கு என்னவோ உயர்வு இருக்கிறது மாதிரியும் ஞானசம்பந்தருக்கு என்னமோ தாழ்வு இருக்கிறது மாதிரியும், இல்லை ஞானசம்பந்தருக்கு உயர்வு அப்ப அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. பெரியவர்களுடைய சரித்திரத்தை வைத்து நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடம். நாம என்ன செய்ய வேண்டும், அது மாதிரி திருவுருள் வெளிப்படாத காலத்தில் நாம என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சரித்திரம் வைக்கிறார். தான் நுட்பம் இதுல. இதே மாதிரி ஒரு சூழல் ஞானசம்பந்தருக்கு ஏற்படும். கீழே பார்த்தோம், இறைவனுடைய திருவுளம் என்னன்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு ஞானசம்பந்தர் பார்த்ததான் பார்த்தோம். ஏன், ஒருத்தர் காசு நல்ல காசு, இவருக்கு கிடைத்தது மதிப்பில்லாத காசு. உடனே ஞானசம்பந்தர் என்ன பண்ணல, வருந்தல. இறைவனுடைய திருவுளம் அப்படின்னு என்ன பண்ண, பதிகம் பாடுங்க. அதுதான் சாவியங்க. இது அப்படியே வச்சுங்க. இன்னொரு பின்னாடி ஒரு காட்சிக்கு போவோம். ஞானசம்பந்த பெருமாள் மதுரைக்கு போறாங்க. மதுரையில சமணர் எல்லாம் சேர்ந்து பெருமானுடைய மடத்துக்கு தீ வச்சாச்சு. பொய்யாராம் அமணர் குழுவும் தொடர் பையவே சென்று பாண்டியருக்காக வேண்டாரு. ஜுரம் அடிக்குது, யாராலையும் தீர்க்க முடியவில்லை. மங்கையர்க்கரசி அம்மையார் மெதுவாக போய் கணவர் சொல்லுகின்றார், இந்த மாதிரி கழுமலத்திலிருந்து ஒரு அந்தன சிறுவர் வந்திருக்கிறார், அவருக்கு இந்த சமணர்கள் எல்லாம் செய்த தீங்குனால்தான் நமக்கு இப்படி ஒரு தீங்கு வந்திருக்கிறது, அவர் வந்தாலும் இது தீரலாம் என்று சொல்லுகிறார்கள்.
சரி வர சொல்லு அப்படின்னார் ராஜா. உடனே ஞானசம்பந்த பெருமானாரை அழைப்பதற்காக மகேந்திர செம்பியார் குலத்திரனாரை சென்று சாமியை தரிசனம் பண்ணுகிறார்கள். ஆச்சரியமான பாட்டு அங்கே இருக்கு. அங்கிருந்து ஞானசம்பந்தர் புறப்பட்டு சரி ராஜாவுக்கு போய் நீ இருக்கலான்னு போகல, நேராக சொர்ணநாத பெருமானுடைய சன்னதிக்கு சென்று என்ன பண்ணுகிறார், இறைவனுடைய திருவுளம் என்ன என்று அறிவதற்காக செல்கிறார். அங்க போய் காட்டு மாவது உரித்துரி போர்த்தவன் என்று எடுத்து பாடுறார். என்ன கேட்கிறார், வேட்டு வேள்வி செய்ய அவன் கையறை ஓட்டி வாது செய்ய திருவுளமே. சாமி பதிலே சொல்லல, அமைதியா அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. பதில் இல்ல. கேட்டது என்ன, அரண்மனைக்கு போலாமா, வாதத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு. ஆனா சாமி பதிலே சொல்லல. ஆனா ஞானசம்பந்தருக்கு போகணும். இப்ப சாமி பதில் சொல்லல. இப்ப போறதா போகாம இருக்கிறதா? இந்த இடத்துல திருவுளம் அறிய வேண்டியிருக்கு. என்ன திருவுளம்? சாமிக்கு இன்னொரு பதிகம் தேவைப்படுகிறது என்பது திருவுளம் அங்க இல்லையா? முத பதிகத்துல காட்டு மாவதிரத்துல சொல்றார், கடைசியில செந்தன் முரளும் திரு ஆளவாய் மைந்தனே என்று வல்லமன் மாசர சந்தமார் தமிழ் கேட்ட பதிகம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தமிழ் கேட்டாராம், பதில் இல்லைங்கிறார் அவரே. தமிழ் கேட்ட ஞானசம்பந்தன் சொற்பகரும் பழி நீங்கவே. இதான் கிடைக்காம அந்த பதிகத்துல. நான் கேள்விதான் கேட்டேன், பதில் வரலன்ட்டார் சாமி. அகச்சான்று இது. ஏன்னா முதல்ல கேட்டு சாமி உத்தரவு கொடுத்தாருன்னா அதோட முடிஞ்சிருக்கும். இன்னொரு பதிகம் எழுத வேண்டிய தேவையில்லை இல்லையா? அங்க பதில் கொடுக்கல சாமி. உடனே சாமிக்கு சங்கடமாக நினைக்கல. ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், அடுத்த பதிகத்தை எடுத்தார். வேத வேள்வியை நித்தனை செய்துழல் ஆதமினி அவனோட தேரரை பாதியில் வென்றழிக்க திருவுளமே ஆதி மாதவுடன் ஆய பரமனே ஞானுனின் புகழே மிக வேண்டும் என்று என்ன பண்ணுகிறார். அதுல சொல்கிறார் நிறைய பாட்டுல, கூடல் ஆளவாய் கோணை விடை கொண்டு. என்ன ஆச்சரியமான அகச்சான்று பாருங்க. காட்டுமாவூரி பதிகத்துல நிறைவு பாட்டுல விடை கேட்டேன், அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். சங்கடமான சூழல் தானே. ஞானசம்பந்தர் என்ன பண்ணார், இறைவனுடைய திருவுளம் அறிந்து அடுத்த பதிகத்தை பாடினார். அதுல விடை கிடைத்தது. ஆமா போயிட்டு வா, எல்லாரையும் வாதில சென்று அழித்து வாழ்னார் சாமி. அதான் கூடல் ஆளவாய் கோணை விடை கொண்டு என்று பதிவு பண்ணுகிறார். இந்த நுட்பம் அப்பர் சாமிக்கு அங்கு புலப்படாமல் போய்விட்டது. அப்பர் சாமிக்கு புலப்படாமல் போயிட்டுதா, அவருக்கு புலப்படாது போகும்படியாக வைத்து நமக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் திருவருள் வெளிப்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் சங்கடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பதிகத்தை பாடுங்கள், அப்பதான் திருவருள் வெளிப்படும் என்ற நுட்பத்தை இங்கு காட்சியாக சேக்கடார் சாமி எடுத்துட்டாங்க. அதான் சேக்கடார் சாமி பதிக பெருவழி என்று சொல்றாரு. பதிக பெருவழி இதுதான் திருவுளம் பரிந்து. சரி, இது இருக்கட்டும். இப்ப ஞானசம்பந்தருடைய அப்பர் சாமியுடைய மடத்துல அப்பர் சாமிகள் படுத்திருக்காங்க பேழ்கணித்து. ஒரு லைவ் ரிப்போர்ட் வரப்போது. அடுத்தது லைவ் டெலிகாஸ்ட் இந்த காலத்தில் இருக்கு பாருங்க. இங்க என்ன நடக்குதோ அது அப்படியே முகநூல்ல போடலாம். உடனே டிவியில வந்துருந்து இப்போ நாம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம எதிரான டெலிகாஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அப்படி தொழில்நுட்பமே இல்லாத காலத்துல ஞானசம்பந்தர் சாமியோட நாவுக்கரசரோட ஞானசம்பந்தரோட இரவு முழுக்க ஓட்டம் நடைவாங்க. 40 கிலோமீட்டர் சென்றிருக்கிறார்கள். திருமறைக்காட்டுல திருவாயூருக்கு இன்னைக்கு 38 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கு. சாமி இரவுல வந்து கடவுள வா, வாய்மூரில் இருக்கும் தொடரவான். டாக்டருக்கு எப்படி இருக்காரு, வெள்ள வெள்ளையாரு திருநீர் பூசிய கோலத்தில் இருக்காரு சாமி. புது கோலம் எங்க விழா திருவேடம் என்று சொல்லுகிறார். அதுல உடனே பதிகம் எடுத்து பாடுறார். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு எடுத்தார். எங்க இருக்கிறோம் அங்க தேடிக்கொண்டு வந்து அடையாளம் அருளினான். எங்கே தோன்றும் திருவாயூர் செல்வனார் அங்கேவா என்று போனார் அது என்கொளோ என்று எடுக்கிறார். உடனே ஞானசம்பந்தர் எந்திரிச்சு, அப்பர் சாமி எந்திரிச்சு ஓடுறாரு பின்னாடி. என்ன இருந்தாலும் போவோம் பின்னாடி. மண்ணும் செல்வம் மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னித்துயிலும் பொழுதின் கண் உமையோர் பாகம் உடையவர்தாம்
பொன்னின் மேனி வெந்நீர் புனைந்த கோல பொலிவனோடு துண்ணி அவருக்கு வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்று சொன்னதாக இதை எடுத்து காண்பிக்கிறார் சேக்கரார் சாமி. அந்த இடத்துல ஒரு குறுந்தொகை பாடிக்கொண்டு திருவாய்மூர் குறுந்தொகை பாடிக்கொண்டே அப்பர் சாமி போறாங்க. அதுல சாமி போயிட்டே இருக்கார். ஒரு முன்னாடி போக ஒரு பின்னாடி போக திடீர்னு சாமியை காணும். இல்ல சாமி இரவுல நம்ம தூங்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காட்சி தெரியுது, அப்ப கூட்டது மாதிரி இருக்கு. ஏஞ்சி வெளில போனா அவர் இல்லை. என்ன நினைச்சு போனோம்? இதோ கனவு கண்டுட்டு வந்துட்டோம் போல நம்ம நினைச்சுப்போம். நான் கனவு காணவில்லை, உண்மையாகவே சாமி வந்தாருங்கிறத பதிவு சொல்றார் அப்பர் சாமி. தஞ்சே கண்டிலன் தரிக்கிலாதார் என்றேன், அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார். பயப்படாத என்றார். உன்னை பார்த்தோன்னே பயமா இருந்தது, யாரோ வந்திருக்காரு நினைச்சா. இல்ல இல்ல, உன்னை அழைக்கத்தான் வந்தேன் சாமி சொல்லுகிறார். உஞ்சேன் என்று எழுந்தே ஓட்டந்தேன் சொல்லுகிறார். ஓடுறார். இன்னொரு பாட்டில் கழிய கண்டிலேன் கண்ணதிரே கண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு பாட்டில் ஒழிய போந்திரன் ஒக்கவே ஓட்டம் தான். இல்ல அவர் முன்னாடி ஓடினார், நீங்கள் பின்னாடி வந்திருப்பார். லேட்டா வயசானவர் வேற, பொறுமையா ஓடி வந்திருப்பார், அதனால முன்னாடி ஓட்டார் போட்டிருக்க அவரு. அதனால மிஸ் பண்ணிட்டியோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஒழிய போந்திலன் ஒக்கவே ஓட்டம் தான், கூடவே தான் போறேன் அப்பயும் காணா போயிட்டார் என்று சொல்லுகிறார். இன்னொரு பாட்டுல முக்கியமான சான்று சொல்லுறார். திருவிழிமொழியில 2 பேருக்கும் காசு கிடைத்தது என்பதற்கு வேற அகச்சான்று கிடையாது. திருவிழிமொழி தேவாரத்தில் எங்க இல்லை. என்னுடைய சித்தமசாமி சொல்றாங்க இச்சையால் காசல் செய்திருந்து. ஆனா இங்க இந்த வாய்மூர் பதிகத்துல தான் பாடி பெற்ற பரிசில் பழங்காசு என்று இதை பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த பதிகத்துல நம்முடைய அப்பர் சாமி. இப்போ ஞானசம்பந்தர் அப்பர் சாமிக்கு எப்போது ஒரு ஆள் போட்டு வச்சிருப்பார். சொல்லாம இல்லாம எங்கேயாவது போயிட்டாருன்னா நம்ம கொடுத்த வாக்கு மீறி போயிடுவோம். அவர் எங்க போனாலும் நாமும் பின்னாடி செல்ல வேண்டும். 2வது மத்தியானமே இவருக்கு ஒன்றும் மோகம் சரியில்லாத மாரி வேற இருக்குது. ஐயாவை பார்த்துங்க, அப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காரு பார்த்துங்க, ஏதாவது பண்ணாருன்னா உதய வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு போட்டிருந்து பார் போல் இருக்கு. ஏன்னா இவர் எப்படி அவர் மனத்தில் அவர் ஏற்றி போனது இவருக்கு எப்படி தெரியும்? ஞானசம்பந்தர்கிட்ட போய் சொல்றாங்க அப்பர் சாமி எழுந்திருச்சு வேகமா ஓடிட்டு இருக்காரு. அப்படியா, நாமும் ஓடுவோன்னு இவரே எழுந்து ஓடுறாரு. அவர் ஓட இவர் ஓட முன்னாடி சாமி ஓட, சாமி ஓடுற இடத்துல திரும்ப சாமி இல்லை. பொன்னின் திருக்கோயில் ஒன்று செய்து, ஒரு பெண் கோயில் போல இருக்குது, அது உள்ள சென்று போய் பதுக்கிட்டார். சாமியை காணும்ட்டார். அப்படியே தகச்சு நின்றுட்டு இருக்காரு அப்பர் சாமி. இந்த பக்கம் பார்க்கறேன், இந்த பக்கம் பார்க்கறேன், இந்த பக்கம் பார்க்கறேன், எங்கே காணும். திரும்பி பார்த்தா பின்னாடி ஞானசம்பந்தர் நின்றுட்டு இருக்காரு. உடனே அப்பர் சாமி பாட்டு எடுக்கிறார். திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரு உண்ணின்றார். மறைக்க வல்லரோ வாய்மூர் அடிகளார், புரைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரே. சாமி என்கிட்ட இவர் மறைக்கலாம், ஞானசம்பந்தர் வந்தாச்சு, இனி அவர் மறைந்திருக்க முடியுமா என்று கேட்கிறார். புரைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தர். அந்த இடத்துல பதிவு பண்ணுகிறார். திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார். நான் 10 பாட்டு பாடினேன், அவருக்கு உரைக்கவே இல்லை. ஒரு ஒரே பாட்டு தான் பாடினாரு. தவக்குன்னு கதவு சாத்திக்கிட்டு உரைப்பு பாடி அடைப்பித்தாரும் உண்ணின்றார். உண்ணின்றார் இதான் சரித்திரத்துக்கு முக்கியமான குறிப்பு. ஒரு வார்த்தை செக்க உண்ணின்றது. இந்த தமிழ்ல சுட்டு சொற்கள்ல அங்கு இங்கு உங்குன்னு உண்டு. அங்கு அங்க படி இருக்கு, இங்கு இந்த பாட்டில் இருக்கு, உங்கு சாமி படம் இருக்கு. நம்ம உங்குங்கிறத விட்டாச்சு இன்னைக்கு தமிழ்ல. அங்கு இங்குதான் பயன்படுத்துறோம், பின்னாலாம் வரும். அதுக்கு பதில் உங்க இருக்கு பாருன்னா உள்ள இருக்கு பாருன்னு அர்த்தம். இப்ப அப்பர் சாமி பாட்டுல சொல்றாங்க உண்ணின்றார். அப்ப ஞானசம்பந்தர் எங்க நின்றுட்டு இருக்காரு? பின்னால நிக்கிறார். அப்ப அவர் ஓட இவர் பின்னால வந்து சடன் பிரேக் போட்டது மாதிரி இவர் நிக்க, பின்னாடி அவர் நிக்கிறார். திறக்கப்பாடி எண்ணினும் செந்தமிழ் உரைப்புப்பாடி அடைப்பித்தார உண்ணின்றார். மறைக்க வல்லரோ வாய்மூர் அடிகளார், புரைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தர் அப்படின்னார் பாருங்க. அப்படியே ஞானசம்பந்தருக்கு சாமி ஆகாசத்துல காட்சி கொடுக்கிறார். அப்பர் சாமிக்கு இன்னும் தெரியல சாமி. ஞானசம்பந்தருக்கு மட்டும் காட்சி கிடைக்குது. எப்படி? கைலாய காட்சியாக கொடுக்கிறார். அங்க அம்பாள் பாடுறாங்க, சாமி ஆடுறார். அம்பாள் பாடக்கூடிய காட்சி தளிரில வளரொளி உமை பாட என்று எடுக்கிறார் ஞானசம்பந்தர் பெருமான். அதோ தெரியாரு பாருங்க சாமி, இதோ தெரியா பாருங்க சாமின்னாரு ஞானசம்பந்தர் அப்பர் சாமி கிட்ட. உடனே அப்பர் சாமிக்கு காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். நுட்பமான காட்சி, நுட்பமான காட்சி. ஏன்? ஞானசம்பந்தர் முதல் ஆச்சாரியர். ஆச்சாரியர் சிவபெருமானை காட்டுகிறவர் ஆச்சாரியர். அப்பர் சாமிக்கே ஆச்சாரிய நிலையில இருந்து கொண்டு
கொண்டு ஞானசம்பந்த பெருமாளா இந்த இடத்துல சிவபெருமாளை ஏதோ பாருங்க சுவாமி என்று காண்பித்தார். பின்னாடி ஏன்னா காட்டுறதெல்லாம் காட்டலாம், ஆனால் பார்க்குறவங்களுக்கு பக்கம் இருக்கணும், அது வேற ஒன்று இருக்கும். முன்னாடி அவங்க அப்பாட்டையும் காமிச்சாரு ஞானசம்பந்த தொடக்கத்தில், எச்சில் பயங்கர உமக்கு இது இட்டாரை காட்டுகிறார். உடனே என்னை இது செய்த பிறான் இவன் அன்றோ என்ற ஞானசம்பந்தன் எடுத்து தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடின்னு பாடினாரு. தோடு போட்டிருக்காரு, ஆம்பளையா? இவர் கருதல் அளவில் தான் புரிஞ்சுக்கிறார் அவங்க அப்பா. சிவபெருமானத்தான் இருக்க முடியும்னு. ஏன்னா பாட்டு வேற பாடுறாரு, 3 வயதுக்குள்ள பாட்டு பாடுறது அதிசயம், பாடுறது சாமியை பற்றி, நிச்சயமா சாமி வந்து பால் கொடுத்துருக்காரு தெரிஞ்சுக்கிட்டார். சாமியை அவங்க அப்பா பார்க்கவில்லை. அடுத்து பாட்டு சேர்க்கிறாங்க சொல்ல பாருங்க. சாமி ரிஷபத்தில் தோணிபுரம் குளக்கரையில் இருக்கிற சாமி அப்படியே ரிஷபத்தில் டிராவல் பண்ணி தோணிபுரம் விமானத்துக்குள்ள பூந்தாராம். அப்படியே ஞானசம்பந்தர் கண்ணால் அப்படியே பார்த்துக்கிட்டே தோணி விமானத்துக்குள்ள நுழைஞ்சதை பதிவு பண்றாரு சேக்கராட சுவாமி. ஆனால் உங்க அப்பா திருத்தரம் முடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா காட்சி இல்லை. ஏன்னா ஞானத்தால தான் காட்சி கிடைக்கும். சிவஞானம் பதிஞானத்தினாலதான் சுவாமி கோசரம் ஆகுவான். அவன் வாக்கு மனாதீதன் 6ஆம் சூத்திர சிவஞான போதும். கோசரன் மெய்ஞானமாகிய பதிஞானத்திற்கே காட்சி கொடுக்கணும். பதிஞானத்திலவராகிய அப்பர் சுவாமிக்கு ஞான சம்பந்தர் காட்ட அப்பர் சுவாமி காணுகிறார். அதனால இவர் முதலாச்சாரியான் என்று அதில் பார்க்க முடிகிறது. இதுதான் முக்கியமான நுட்பமான குறிப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் நாம 2 விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒன்று, எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும் சாமியை கணிய வைக்கிறதுக்குரிய ஒரே சாமி பதிகம். இப்போ நாமளே ஒரு பதிகம் பாடிடலாமான்னா நம்ம பதிகெல்லாம் பாட வேண்டியதில்லை, இருக்கிறத பாடினா போதும். ஞானசம்பந்தர் அப்பர் சாமி பாடி எத்தனையோ சாமி பாடி அந்த ஒரு பதிகத்தை எடுத்து சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணணும். அவங்களுடைய பூசையில் பதிகத்தை தான் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரு பதிகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக திரு புள்ளிருக்கவேலூர் கஷேத்திரம் பதிகம், அல்லார்ந்த பூங்கொன்றே மதமத்தம் கதிர்பதியம் உள்ளார்ந்த தடைமுடியும் பெருமானவர்கள் சொல்லுகின்றார். கவனியன் சொல் சம்பந்தன் சொல் மடியாத செலவல்லாருக்கு இல்லையா மறுபிறப்பே என்றார். தேவாரத்தை யார் சொல்லுகிறார்களோ அவருக்கு மறுபிறப்பே இல்லைன்னு. உயர்ந்த ஒரு குறிக்கோளை எடுத்து காட்டக்கூடியதாக அந்த பதிகம் இருக்கிறது. அப்படி பிறவி பகைநெறி விடுவீர் பதிகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பதிகத்தை பாட வேண்டும். அருச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சுற்றமிழ் பாடுக என்றால் திருமுறை பாடும் வாயா என்று சொல்கின்றார். இப்போ பூசையில் பாடின பதிகத்தை சாமி சன்னதியில் போய் நின்று கொண்டு நம்ம பாடுகின்றோம். போதுவாமூர்த்தியெல்லாம் அவங்களுக்கு இடையூறு பண்ணி கொண்டு நம்மளுடைய பிரதாபத்தெல்லாம் கண்டு காமிச்சு கொண்டிருக்கக்கூடாது. வேறொருவர் வந்து சாமி வழிபாடு பண்ணி கொண்டிருக்கோம் அகப்பூசையா, அவருக்கு கூட இடையூறு பண்ணக்கூடாது. கோயிலன்னா சாமி சன்னதிலாம் சென்று பதிகம் பாடணும் இல்லை, ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து கூட சாமிக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணலாம், வீட்டில் கூட உட்காந்து விண்ணப்பம் பண்ணலாம். சாமி கோழை விடதாக கரிகோளும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் பதிகத்தை பாட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். 2வது, நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், ஏன்னா ஞானசம்பந்தர் முதலாச்சாரியன் என்பதை இங்கே ஸ்தாபிச்சிருக்கிறோம். ஆனால் தான் முதலாச்சாரியனுங்கிறது எங்கேயுமே அவர் காட்டிக்கல. அப்பர் சாமியை தான் தன்னுடைய ஆச்சாரியன் இவர் கருத்துக்கிறார் என்று அப்படி இருக்க வேண்டும் பணிவு என்பதற்கு அந்த மறைக்காட்டில் பகவதி வாய்மூரிலிருந்து புறப்பட்டு திருமறைக்காடுக்கு செல்லுகிறார்கள். திருமறைக்காட்டில் அங்கு மதுரையிலிருந்து தூதுக்குழு வந்திருக்கிறது. மங்கையர்க்கர செம்மையாரும் குலத்திருநாளரும் அனுப்பியிருக்கிறாங்க. மடத்தில் ஞானசம்பந்தர் எழுந்திருக்கிறார். மதுரையிலேருந்து மானியம்மையார் அனுப்பியிருக்கார் அப்படின்னு செய்தி சொல்கிறாங்க. உள்ள வந்து இவங்கெல்லாம் வந்தாங்க. இது மாதிரி அமன் சமய தருக்கொழிக்க வேண்டும் பெருமானே, நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஞானசம்பந்தர் பேசாமல் உட்காந்துருக்காரு. ஆனால் கூட இருக்கிற அடியார்கள்லாம் சாமியை மதுரைக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம், மதுரைக்கு போகலான்னு சொல்கிறார்கள். சேக்காட சாமி காட்சி அமைக்கிறார். அதற்கு பிறகு சரி அப்படியே செய்வோம் என்று சொல்லி அவர் புறப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அப்பர் சாமிக்கு மனதுக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா சமண சமயத்தாருடைய தாக்கத்தை முழுமையாக பார்த்தவர் இவர். ஞானசம்பந்தர் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய பரிவு, அவர் உலகத்தையே வெல்லக்கூடியவர்னு ஞானசம்பந்தருக்கு தெரியும். இப்போ நம்ம அம்மா, நாம தான் போலீஸ் அதிகாரியாக இருப்பார், ஒருத்தர் ஐபிஎஸ் அதிகாரியாக திருச்சிராப்பள்ளி டவுனே அவர் தான் பார்த்துக்கிறாரா இருக்கும். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, பா சாப்பிட்டியாப்பா, பார்த்து போயிட்டாப்பா, பத்திரமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன் அவரை பார்த்து உலகமே நடுங்கினாலும் அவருக்கு ஏதாவது வந்துருமோன்னு இவருக்கு பயமா இருக்கும். அது அன்பினால ஏற்படக்கூடிய நிகழ்வு என்று பார்க்கணும். அது போலதான் கண்ணப்ப நாயனாரும் சாமியை பார்த்து இளைத்தி நீர் நாய நீர் என்ன இப்ப பார்த்துட்டு திருப்பி வந்து பார்க்கறாரு. முதல்ல சாமியை பார்க்கறாரு. இவருக்கு பசிக்கும் சாப்பாடு வேணும், கீழே போய் சாப்பாடு எடுத்து வந்தோன்னு என்ன ஆகிட்டார சாமியை, இளைத்து நீர் நாய நீரே தேனோடு கலந்தது தித்திக்கும் சொல்லி விட்டுருக்கிறார். அந்த அன்பு அவருக்கு அது தேவையில்லை என்றாலும் கூட நாம் வைத்திருக்கக்கூடிய அன்புனால இவருக்கு ஞானசம்பந்தருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு இவருக்கு தெரியும்.
ஆனால் அவர் மீது கொண்ட இவருடைய பரிவினாலே அப்பர் சாமி மதுரைக்கு செல்லுவதை தடுக்கிறார்கள். ஒரு கோளும் தீய சொல்றார். இந்த இடத்துல சூழ்நிலை கிரக சஞ்சாரம்லாம் சரியில்லாமல் இருக்குது, அதனால இப்போ போனால் சரியா இருக்காது சுவாமி, வேணாம் என்று சொல்கிறார்கள். உடனே பரதுவது நம்பருமான் கழல்கள் என்றால் பழுது அடையாது என்று அப்பர் சாமி எடுத்து காண்பித்து, அப்பர் நீர் புனல் நாட்டில் வைகி இருப்பீர் என்று சொல்லிட்டு அவர் மதுரைக்கு போனார். ஒரே ஒரு செய்தியில் நிறைவு பண்ணுகின்ற மணி அடிச்சாச்சு. இப்போ அப்பர் சாமி இப்ப என்ன பண்றாங்க, ஞானசம்பந்தர் மதுரைக்கு போயிட்டார். 2 பேரும் சந்திப்பு, 2வது சந்திப்பு முடிச்சுட்டாங்க. அப்பர் சாமி மதுரைக்கு, ஞானசம்பந்தர் மதுரைக்கு போயாச்சு. அப்பர் சுவாமிகள் புறப்பட்டு திரும்ப சோழ நாட்டுக்குள்ள வராங்க. திரு ஆரை விடுதலை தலையினால் பறிக்கும் சமன் 1000 சமணர்கள் அங்க கோயிலை ஆக்கிரமித்திருக்கான். எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு சாமி உண்ணாவிரதம் அனுப்பிட்டு போறார். அப்புறம் திரு ஆவடுதுறைக்கு சென்று 1000 புலிகள் சூழ்ந்த கழுமலை ஊருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையினாரன் பதிகம் பார்த்து போறார். அப்படியே திருப்பைங்கிலிக்கு வந்து கட்டமுது சாமியோட அனுகிரகம் பெறுகிறார். திருவண்ணாமலைக்கு சென்று சாமி தரிசனம் பண்ணுகிறார். அப்படியே வடநாடு காலத்தி வாரணாசி கைலாயம் போயாச்சு. கைலாயம் போன சாமிய சிவபெருமான் திருப்பி அனுப்பிட்டார். ஏன் கைலாயம் அங்கேயே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனா ஞானசம்பந்தர் என்ன சொல்லிட்டு 2 காரணம் இருக்கு. அப்பர் சாமியோட துண்டு இன்னும் இங்கு தேவை. ஏன்னா மதுரைக்கு இன்னும் பதிகம் போகவே இல்லை. அப்பர் வேதியா வேதகி இன்னும் பாடல, மதுரைக்கெல்லாம் போக இருக்கு, அதனால திருப்பி அனுப்புறாரு. 2வது ஞானசம்பந்தர் மறைக்காட்டுல இருந்து போகணும்னு சொல்லிட்டு போனார். அப்பர் நீர் புனல் நாட்டில் வைகி இருப்பீர் என்று, இந்த புனல் சூழ்ந்த இடத்துல சோழ நாட்டில் இருப்பீர் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கேற்ப திருவையாற்றில் பழுதல் திருவையாற்றில் கான் என பணித்தார் என்று சொல்லி திருவையாற்றையே தெந்திரு கைலாயமாக மாற்றி அங்கே கைலாய தரிசனம் கண்டுகொண்டு அங்கே அப்பர் சாமி எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். பிறகு மதுரைக்கு சென்ற ஞானசம்பந்த பெருமானார் திருக்கடூர் வழியாக வந்து அப்பர் தானே கூற்றார் என்று கேட்டுக்கொண்டு அப்பர் சாமியத்தை எடுத்து திரும்ப போறார். தொடக்கத்தில் ஒன்று பார்த்தோம், ஞானசம்பந்தர் திருமணத்தில் இருந்தார், அப்பர் சாமி வந்துட்டு இருந்தார். இப்ப திருப்பூந்துருத்தியில அப்பர் சாமி திருமணத்தில் இருக்கார், ஞானசம்பந்தர் வந்துட்டு இருக்கார். ஞானசம்பந்தர் அப்பர் சாமி வர்றதை எப்படி கேட்டார்? நாவுக்கரசர் எழுந்தாலும் நல்ல திருவார்த்தைன்னார். இந்த இடத்துல ஞானசம்பந்தர் எழுந்தாலும் பெருவார்த்தை கேட்ட பொழுதேன்னு இங்க வைக்கிறார் காட்சியை. ஞானசம்பந்தர் வராரு கேள்விப்படுறார் அப்பர் சாமி, பெருவார்த்தை கேட்ட பொழுதே அப்பர் சாமி என்ன பண்ணாரா, ஏந்திரிச்சு நின்றுக்கிட்டு இப்போ திருப்பூந்துருத்தியிலேருந்து திருப்பூந்துருத்திக்கு திருக்கடவுர்லேருந்து வராருன்னா கிழக்கேருந்து மேற்க வரார். இவர் மேற்க இருந்துட்டு கிழக்க பார்த்துக்கிட்டு ஞானசம்பந்தர் வரும் அத்திசை காதலித்தார். அந்த திசையை காதலித்து நின்றாரா அப்பர் சாமிகள் என்பதை பதிவு பண்ணுகிறார்கள். அவருடைய உருவாக்கத்தை மறைத்துக் கொண்டு வாழி அவர் மணிமுத்தின் சிவிகிதனை தாழ் மடல் கொண்டு தாங்குவன் என்று தாங்கினார், மறைச்சிக்கிட்டார். அப்பர் சாமியை ஒரு ஆச்சாரியனாக கருதுகிறார் ஞானசம்பந்தர். இவர் பல்லாக்கு தூக்கிட்டு, இந்த மாதிரி காட்சி உலக இலக்கியங்கள் எங்கேயாவது உண்டா? ஒருத்தரை பார்க்க போறோம், அவரே தன்னுடைய பல்லாக்கு தூக்கிட்டு இருக்காருன்னா யாராவது அப்படி காட்சி அமைக்கப்படும் எங்கேயாவது இருக்க? அதிசயங்கள்லாம் இங்கே தான் அப்படி நடந்திருக்கு. ஞானசம்பந்தருக்கு வேறு ஒன்று புந்தியனில் நிகழ என்னமோ தப்பா இருக்கு. ஆச்சாரியனா கருதக்கூடியவரை இப்படி கீழே இருந்தா மனதில் தடுமாறும் உள்ளம், என்னமோ தப்பா இருக்கு. உடனே என்னப்பா போயிட்டே இருக்கீங்க, அப்பாரு தானே கூட்டுறா பிரசாமி உம்மாடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு பற்றி இங்கூற்றே இல்லை. உன்னை ஞானசம்பந்தர் அதிர்ச்சி அடைஞ்சு டமால்ல பள்ளல கீழே குதிச்சுட்டார். இப்படி செய்யலாமா, இதை நீங்க செய்யலாமா, எப்பேற்பட்ட காரியம் செஞ்சுட்டீங்க பெருமானே என்று வருந்துகிறார் ஞானசம்பந்தர். அதுக்கு அப்பர் சாமி சொன்னாங்க, உமக்கு வேறு என்ன செய்ய தகுவது, வேற என்ன என்னால செய்ய முடியும், உங்களுக்கு வேற என்னத்தை கொடுத்துட முடியும், நீ வரக்கூடிய பல்லாக்க தாங்க முடியாது, ஒன்றுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இருவரும் சென்று திருப்பூந்திற்கு சாமி தரிசனம் பண்ணி விட்டு, ரொம்ப ஆச்சரியமான காட்சி. 2 பேரும் அப்படியே வந்து ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டு பூந்துருத்தி கோயில் முன்றில் அமர்ந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதாக சேக்கரார் சாமி காட்சி வைக்கிறாங்க. வடநாடு போனேன், கைலாயம் பார்க்க போனேன், திருவையாறு தான் கைலாயம்னு சொல்லிட்டார் சாமி. அதெல்லாம் கைலாய தரிசனம் பண்ணிட்டு திங்களும் ஞாயிறும் தோயும் ஒரு திருமணம் செய்து கொண்டு இங்கே இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னார். நான் தென்னாட்டுக்கு போனேன், அங்கே நின்றசி நெடுமாற பாண்டிய நாயனார் இருக்கிறார்,
அங்கே மங்கையர்க்கர செம்மையார் இருக்கிறாங்க, குலத்திரனார் இருக்கிறாங்க, அவங்களாம் நான் பார்த்துருந்தேன் சாமின்னு இவர் சொல்ல. அப்படியா, இவருக்கு வடநாடு பார்க்கணும்னு ஆசை, அவருக்கு தென்னாடு பார்க்கணும்னு ஆசை. இருவரும் அங்கிருந்து இடைப்பட்டு செல்கிறார்கள். அதற்கு பிறகு இருவரும் நிறுத்திக் கொள்ளவில்லை. ஏன்னா அவர் அங்கே சென்று வடநாட்டுக்கு போன ஞானசம்பந்தர் திரு மயிலாப்பூரில் வந்து பூம்பாவை ஏற்படுத்தி கொண்டு வரும்போது 16 வயது. ஏன்னா புண்ணிய 16 என்று சேகரார் சாமி சொல்கிறாங்க இடத்துல. உடனே சீர்காழிக்கு வந்தவுடனே திருமண ஏற்பாடு நடக்குது. திருநெல்வேலூர் பெருமணத்தில் சாமி ஐக்கியமாகிறது. உலகறிந்த சரித்திரம். அப்பர் சாமி தென்னாட்டுக்கு போய் மதுரையெல்லாம் பார்த்துட்டு வந்து திருப்புகலூரில் வந்து இருக்கிறாங்க. தன்னோடு இருந்த யாருமே இப்போ இல்லை, ஞானசம்பந்தர் காலத்தில் எல்லாம் போயாச்சு. அப்பர் சாமி இருக்கிறார். அங்கு புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் என்று நன்னறிய சிவானந்த ஞானே வடிவே ஆகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்டரசு விட்டிருந்தார் என்று அவரும் பெருமானுடைய திருவடி அடைந்ததாக சொல்லி அந்த இருவரும் சந்தித்து கொண்ட அந்த வைபவங்களை ஓரளவுக்கு திருவருள் கூட்ட தனிமையாக 27 குருமகாசன அவருடைய குருவருள் கூட்ட இந்த ஞான பெருவெளியில் எழுதியிருக்கக்கூடிய திரையற்ற சார் இடையார் பெருமக்களுடைய அனுகிரகமும் வாய்க்க அடியில் ஒரு சில வார்த்தைகளை இங்கு எடுத்து இன்பிருக்கிறேன். இந்த வாய்ப்பின் அடியாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மன்றத்தார் அவர்களுக்கும் எழுதலில் கேட்டிருந்த திரையற்ற சார் அடியார் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து நிறைவு கொடுக்கிறேன். சம்பளம் கொடுத்து எல்லாம் வாழி வார்த்தையை வாழி அன்பர் வாழி பராபரமே.